குட் ஈவினிங் ஒன் அண்ட் ஆல். ஜாயின் பண்ணுறவங்க இனிமேல் ஜாயின் பண்ணுவாங்க. நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த குரூப் ஆரம்பிச்சது எதுக்கு அப்படின்னா, ட்ரக் இன்ஸ்பெக்டர் டிஎன்பிசி அனௌன்ஸ் பண்ணியிருக்க ட்ரக் இன்ஸ்பெக்டர் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 20 May 2026 வந்துட்டு அதுக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக டிஎன்பிசி வெப்சைட் அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபார்மசி அண்ட் கிளினிக்கல் ஃபார்மகாலஜி அண்ட் மைக்ரோபயாலஜி கோடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1516 இந்த கோடை வச்சு தான் நம்மளோட சிலபஸ் டவுன்லோட் பண்ணணும். இந்த கோடை யூஸ் பண்ணி தான் இந்த சப்ஜெக்ட் தான் நமக்கு ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கான சப்ஜெக்ட் கோடு. இப்போ ட்ரக் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எங்கள் சீரியல் நம்பர் 5 பாருங்க, ட்ரக் இன்ஸ்பெக்டர்னு இருக்கு. இது வந்துட்டு ஆக்சுவலாக இந்த எந்த டிபார்ட்மெண்ட் டிஎன்பிசியில் எந்த டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா ட்ரக் கண்ட்ரோல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் தான். டோட்டலாக வந்துட்டு 9 வேக்கன்சி இருக்குது. வேக்கன்சி கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக வந்துட்டு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. பே லெவல் பார்த்தீங்கன்னா லெவல் 20. அட் மீன் உங்கள் ஹேண்ட் சேலரி ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி 40,000 இருக்கும். வித் அலோன்ஸோட அரௌண்ட் 60,000 இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது இதோட ஏஜ் லிமிட் வந்துட்டு நீங்கள் பிசி ரிசர்வ் கேட்டகரியா இருந்தா உங்களுக்கு நோ ஏஜ் லிமிட். ஓகேங்களா? அதாவது நீங்க வந்துட்டு பிசி இங்க பாருங்க, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, ஓபிசிஎம், முஸ்லீம் பிசிஎம் இருக்காங்களே அவங்க, இவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கிடையாது. ஓகேங்களா? மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. மினிமம் வந்துட்டு பாத்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் உண்டு. உங்களோட குவாலிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. டிகிரி இன் pharmacy or pharmaceutical science or medicine with specialization in clinical pharmacology or microbiology from a university, recognized university, யூஜிசி கிராண்ட் கமிஷன் இருக்காங்கல்ல, அவங்க ரெகனைஸ் பண்ண எந்த யூனிவர்சிட்டிலையோ நீங்க ஃபார்மசி இல்லை ஃபார்மசூட்டிக்கல் அதாவது டிஃபார்ம் வந்துட்டு டிப்ளமோ ஃபார்மசி வந்துட்டு இதுக்கு எலிஜிபிள் இல்லை. பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி, எம்ஃபார்ம், ஃபார்ம் டி இவங்க எலிஜிபிள். அப்புறம் ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸ் அவங்க எலிஜிபிள். அப்புறமேட்டு மெடிசின் வித் ஸ்பெஷலைசேஷன், கிளினிக்கல் ஃபார்மகாலஜி ஆர் மைக்ரோபயாலஜி இவங்க வந்துட்டு இந்த எக்ஸாமுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம வந்துட்டு இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு ஐசைட் நம்ம ஐ விஷனுக்கு வந்துட்டு ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்ட் 3 அப்படிம்பாங்க. இது வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஒரு கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட வந்துட்டு இந்த சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும். இந்த சர்டிஃபிகேட்டை மஸ்டா நம்ம அப்ளை பண்ணக்குள்ள அது கூட சப்மிட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரா ஸ்டேட் நம்ம ஃபார்மசி கவுன்சில்ல வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அவங்க தான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். ஏன்னா அப்ளை பண்ணக்குள்ள அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே கேட்பாங்க. ஸோ நீங்க வந்துட்டு இன்னும் ஒரு ஆல்மோஸ்ட் 3 மந்த் இருக்கு. சப்போஸ் சர்டிஃபிகேட் வாங்கல அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம். பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா, ஆக்சுவலா 2 பேப்பர் இருக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2. ஓகேங்களா? பேப்பர் 1 வந்துட்டு பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி. இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது எஸ்எஸ்எல்சி, அதாவது நம்ம 10th இப்ப படிக்கிறாங்க அந்த ஸ்கூல் புக் ஸ்டாண்டர்ட் லெவல்ல தான் இருக்கும். அப்ப நீங்க வந்துட்டு ஒரு 6th இருந்து 10th வரைக்கும் தமிழை கிளியரா வச்சிருந்தீங்கன்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியை வந்துட்டு நம்ம ஈஸியா கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த பேப்பர் வந்துட்டு பார்ட் ஏ வந்துட்டு ஜஸ்ட் ஒரு எலிஜிபிள் டெஸ்ட் தான். இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின் கேட்பாங்க, 100 கொஸ்டின் கேட்பாங்க.
இந்த 100 கொஷின்ஸ் வந்துட்டு ஈச் கொஷின்ஸ் 1.5 மார்க்னு 150 மார்க் இதுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது வந்துட்டு அப்ஜெக்டிவ் டைப்பா தான் இருக்கும். இது ஓஎம்ஆர் டைப் அதுவும். ஓகேங்களா? நீங்க வந்துட்டு ஓஎம்ஆர்ல வந்துட்டு ஷேட் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இதுலயே பேப்பர் 2 அப்படின்னு இருக்கும். சாரி, பேப்பர் 1ல பார்ட் பின்னு இருக்கும். இது வந்துட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ். இதை பாருங்க, டிகிரி ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க ஆல்மோஸ்ட் ஜென்ரல் ஸ்டடீஸை வந்துட்டு 75 கொஷின்ஸ் வரும். இதை வந்துட்டு நீங்க டிகிரி ஸ்டாண்டர்ட்ல தான் கவர் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்துட்டு பிளஸ் அது கூட பார்ட் சின்னு கொடுத்துருக்காங்க, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. இது ஒன்றும் இல்லை, மேக்ஸ் தான். ஓகேங்களா? மேக்ஸ் வந்துட்டு எஸ்எல்எல்சி ஸ்டாண்டர்டில் கேட்குறாங்க. 25 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அப்போ நம்ம பார்ட் சியும் சேர்த்து 100 கொஷின்ஸ், தமிழ் எலிஜிபிலிட்டி 100 கொஷின்ஸ். இந்த 200 கொஷின்ஸ்க்கு ஒரு நாளில் 3 ஹார்ஸ் எக்ஸாம் நடக்கும். ஓகேங்களா? அந்த 100 கொஷின்ஸ்க்கு பார்ட் ஏ 100 கொஷின்ஸ்க்கு வந்துட்டு 150 மார்க்கு, பார்ட் பி அண்ட் பார்ட் சிக்கு வந்துட்டு 150 மார்க். ஓகேங்களா? இந்த 150, இந்த பார்ட் ஏவோட 150 வந்துட்டு ஜஸ்ட் எலிஜிபிள் மார்க் மட்டும். நீங்க அதுல 60% ஆஃப் மார்க் வந்துட்டு செக்யூர் பண்ணா போதும். அதாவது 40 கொஷின்ஸ் நீங்க வந்துட்டு அதுல கரெக்டானா போதும். 100 கொஷின்ல 40 கொஷின்ஸ் போட்டா நீங்க எலிஜிபிள் இந்த எக்ஸாமுக்கு. ஓகேங்களா? இப்ப பேப்பர் 2 நடக்கும். இந்த பேப்பர் 2 வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னொரு நாள் நடக்கும். ஓகேங்களா? இது வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஃபார்மசி, நம்ம பிஃபார்ம் இருந்தா ஆல்மோஸ்ட் 4 இயர் படிச்சிருப்பீங்க, எம்ஃபார்ம் இருந்தா ஒரு 6 இயர் படிச்சிருப்பீங்க, ஃபார்ம்டியா இருந்தா ஒரு 5 இயர் பிளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப் பார்த்துருப்பீங்க. இந்த நீங்க உங்களோட அகாடமிக் கரிக்குலத்துல என்ன சிலபஸ் இருக்கோ, என்ன நீங்க படிச்சீங்களோ அது கூட கொஞ்சம் டீட்டெயில்டா படிப்பீங்க. ஓகேங்களா? நம்ம அகாடமிக்ல வந்துட்டு ரிட்டன் பேட்டர்ன்ல இருக்குமா, இங்க வந்து எம்ஸ்கியூ, இங்க 1 மார்க் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் டைப்ல இருக்கும். ஓகேங்களா? அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இது பிஜிடி, இது வந்துட்டு பாத்தீங்கன்னா 200 கொஸ்டின் கேட்பாங்க. 3 hours நடக்கும். இந்த 3 hours ஈச் கொஸ்டின்ஸ் 1.5 மார்க்குக்குள்ள 300 மார்க் வரும். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுவும் அப்ஜெக்டிவ் டைப் தான். ஆனா இது வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஓகேங்களா? இதை வந்துட்டு நீங்க பேப்பர் 1 வந்துட்டு ஓஎம்ஆர் ஷீட்ல சேட் பண்ணுவீங்க. அதை எப்படி சேட் பண்றது எல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோ கிளாஸஸ்ல பார்ப்போம். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னா நீங்க வந்துட்டு சிஸ்டம்ல வந்துட்டு கொஸ்டின் வியூ ஆகும். அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஏற்ற ஆன்சர் நீங்க கிளிக் பண்ணுவீங்க. இதுல வந்துட்டு நீங்க கொஸ்டின் பேப்பரை கையில எடுத்துட்டு வர முடியாது. ஓகேங்களா? அப்ப வந்துட்டு உங்களோட எக்ஸாம் கட் ஆஃப் எதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இங்க பாருங்க, பார்ட் பிலையும் பார்ட் சிலையும் ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்காங்கல்ல, இந்த 100 கொஷின்ஸும் இந்த பேப்பர் 2ல இருக்க 200 கொஷின்ஸ், ஓவரால் 300 கொஷின்ஸ்க்கு நீங்க உங்களுடைய கட் ஆஃப் ஒரு ஜாப், இந்த ட்ரக் இன்ஸ்பெக்டர் ஜாப் கிடைக்கணும்னா இந்த 300 கொஷின்ஸ்க்கு தான் நீங்க டார்கெட் வைக்கணும். இந்த 300 கொஷின்ஸை எவாலுவேட் பண்ணணும், அவங்க பேப்பர் எவாலுவேட் பண்ணணும் ஃபர்தரா அப்படின்னா நீங்க பேப்பர் 1ல பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி கிளியர் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? அப்ப 300 கொஷின்ஸ்னா 1.5 மார்க் ஈச் கொஷின்ஸ் அப்படின்னா 450 கொஷின்ஸ், 450 மார்க்ஸ் இருக்கும். ஆல்மோஸ்ட் நீங்க வந்துட்டு கொஷின் வைஸ் பாத்தீங்கன்னா 300க்கு 200 கொஷின்ஸ் போட்டாவே கண்டிப்பா ட்ரக் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் வந்துட்டு எல்லாரும் ட்ரக் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் வந்துட்டு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வராது. 2019ல வந்தது, அதுக்கப்புறம் 24ல வந்தது, அதுக்கப்புறம் இப்பதான் வேகன்சி கொடுத்துருக்காங்க. கம்மியான வேகன்சி இருக்குன்னு பார்க்காதீங்க. அட் த எண்ட் ஆஃப்ல கூட டிஎன்பிசி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதனால மஸ்ட் எல்லாமே அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்றதுக்கு முன்னாடி சும்மா அப்ளை பண்ணாத, கண்டிப்பா எல்லாமே படிச்சு அப்ளை பண்ணுங்க. நமக்கு இந்த பேப்பர் 1 சொன்னோம்ல, இந்த பேப்பர் 1 தமிழ் பார்ட் ஏ பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்ல தான் இருக்கும் கொஸ்டின். ஓகேங்களா? அது தமிழ் எலிஜிபிலிட்டி, தமிழ்ல தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆனா இந்த பார்ட் பி அண்ட் பார்ட் சி இருக்கு பாருங்க, இது வந்துட்டு போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவலா இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு நான் நல்லா தமிழ் ஸ்டோரிக்கு கதை படிப்பேன், எனக்கு வந்துட்டு நல்லா ஹிஸ்டரி படிக்க பிடிக்கும், அதே மாதிரினா நீங்க தமிழ்ல இந்த டேட்ஸ், இந்த ஈவெண்ட்ஸ், இந்த ஹிஸ்டோரிக்கல் ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் தமிழ்ல ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னா நீங்க தமிழ்ல பேப்பர் சப்ஜெக்டை படிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்களா? இல்ல எனக்கு நான் ஸ்டார்டிங்ல இருந்தே தமிழுக்கும் எனக்கும் ஆகவே ஆகாது, நான் ஜஸ்ட் எலிஜிபிள் மட்டும் டெஸ்ட் படிச்சுக்கிறேன்,
ஜிஎஸ் வந்துட்டு இங்கிலீஷ்ல படிச்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இங்கிலீஷ்லயும் அட்டன் பண்ணலாம். ஒரு ஒரு கேண்டிடேட்க்கு தமிழ்லயும் கொஸ்டின் இருக்கும், இங்கிலீஷ்லயும் கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? அது நீங்க ப்ரிப்பேர் பண்றது தமிழ் ஆர் இங்கிலீஷ் அப்படிங்கிறது உங்க விஷஸ். என்னோட என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்லக்குள்ள நம்ம பார்ட் ஏ வந்துட்டு தமிழ்ல தானே பண்றோம். ஆக்சுவலா நமக்கு எப்படியா இருந்தாலும் இந்த பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி வந்துட்டு புதுசு தான். ஓகேங்களா? இதை நம்ம வந்துட்டு யாரும் படிச்சிருக்க மாட்டோம். அப்ப வந்துட்டு நாம புதுசுக்குள்ள ஆல்மோஸ்ட் நீங்க 12th வரைக்கும் தமிழ்ல படிச்சிருந்தீங்கன்னா நீங்க தமிழ்லயே இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா தமிழ்ல பண்ணக்குள்ள நமக்கு ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கு ஈஸியா இருக்கும். அப்ளிகேஷன் டேட் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் டேட் பாருங்க 27 மே 2026 ஆரம்பிக்குது. 25ல ஜூன் 2026ல முடிஞ்சிடுது. அதனால நீங்க வந்துட்டு டைம் இருக்கு அப்படின்ட்டு அப்ளை பண்றத டிலே பண்ணிடாதீங்க. நீங்க குயிக்கா அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நியர்பை சென்டர்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? நீங்க எந்த சென்டர்ஸ் அப்ளை பண்றீங்களோ அந்த சென்டர்ஸ் நியர்பைல கிடைக்கும். சப்போஸ் நீங்க டிலேவா அப்ளை பண்ணீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி இந்த பார்ட் பேப்பர் 1 வந்துட்டு எல்லாம், அதாவது இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு யார் எல்எஸ் வேற டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் எழுத போறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஈவனான பேப்பர். அதனால எல்லாத்துக்குமே சென்டர் அலோகேட் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு நீங்க சீக்கிரம் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நியர்பை சென்டர்ஸ் கிடைக்கும். அதனால டிலே ஆல்மோஸ்ட் பண்ணாதீங்க. இன்னொன்னு, லாஸ்ட் மினிட் வந்துட்டு டிஎன்பிசியோட ஒரு டிஃபால்ட் என்னன்னா நெட்டு வந்துட்டு டவுன் ஆயிடும். அப்ப வந்துட்டு அப்ளிகேஷன் ப்ராசஸ் நம்மளால ஈஸியா பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பேர் ஒரே டைம்ல பண்ணுவாங்க. அதனால 1 மந்த் இருக்கு. நீங்க ஆல்மோஸ்ட் ஒரு 15 டேஸ்க்குள்ளேயே நீங்க அப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரி. இந்த இப்ப இது வந்துட்டு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்துட்டு கொடுத்த நோட்டிபிகேஷனை பத்தி பார்த்தோம். இதுல வந்துட்டு நாம என்ன இந்த கிளாஸ்ல பண்ண போறோம், நம்ம கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா, நல்லா பாருங்க. இந்த இந்த குரூப் எதுக்கு, இந்த கிளாஸ் எதுக்கு அப்படின்னா, அதுல இந்த கிளாஸோட அப்ஜெக்டிவ் என்ன, நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த 9 போஸ்டிங்ல இந்த குரூப்ல இருக்க 60 மெம்பர்ஸ் இருக்கீங்க. கண்டிப்பா அந்த 9 போஸ்டிங்க நம்ம 60 மெம்பர்ஸே வந்துட்டு எடுக்கணும். இதுதான் இந்த குரூப்போட அப்ஜெக்டிவ். அப்ப நீங்க ஜஸ்ட் வந்துட்டு நான் இந்த குரூப்ல வரத ஃபாலோ பண்ணி நீங்க வந்துட்டு கன்சிஸ்டன்சியா படிச்சீங்க. இன்னும் 3 மந்த் இருக்கு. கன்சிஸ்டன்சியா படிச்சீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா ட்ரக் இன்ஸ்பெக்டர் ஆகலாம். நல்ல ஒரு சேலரி பேக்கேஜ்ல லைஃப் லாங் நல்ல ஒரு ஜாப்ல இருக்கலாம். ஓகேங்களா? ஒர்க் ப்ரெஷர் இல்லாத ஜாப். கவர்மெண்ட் ஜாப்னாவே ஒர்க் ப்ரெஷர் இருக்காது. அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்க. சரி, இப்ப நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் பாருங்க. இது எல்லா சிலபஸையும் நான் இப்ப சொல்லிடுவேன். அதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துறேன். தமிழ் எலிஜிபிலிட்டி பார்ட் ஏவை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்ப தொட போறது இல்ல. 1 மந்த் வந்துட்டு நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டியை வந்து தொட போறது இல்ல. ஏன் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டிய நம்ம ஜஸ்ட் 40 கொஷின்ஸ், 100 கொஷின்ஸ்ல 40 கொஷின்ஸ் எடுத்தா மட்டும் போதும். அதுக்கான டார்கெட் பிளான் என்கிட்ட இருக்கு. அதனால நம்ம அதை மூச்சை கட்டிட்டு படிக்கிறதுக்கு அந்த அளவு அது வந்துட்டு ஒர்த்தான பேப்பர் இல்ல. ஓகேங்களா? ஈஸியா தான் இருக்கும். ஆல்ரெடி நீங்க 12th வரைக்கும் தமிழ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னமும் ஈஸியா இருக்கும். அதனால தமிழ் எலிஜிபிலிட்டியை நம்ம இப்ப தொட போறது இல்ல. அப்ப நம்ம இப்ப என்ன தொட போறோம் அப்படின்னா, நம்மளுடைய கட் ஆஃப்ல ஆட் ஆகக்கூடிய இந்த பார்ட் பி, பார்ட் சி அதை தான் தொட போறோம். பேப்பர் 2 என்ன அப்படின்னா, இப்ப ட்ரக் இன்ஸ்பெக்டர் இருக்காங்கன்னா, இந்த எக்ஸாமுக்கு எல்லா பிஃபார்ம் கேண்டிடேட்டும் மோஸ்ட் ஆஃப் ஒரு 2 lakhs பீப்புள் வந்துட்டு அப்ளை பண்ணுவாங்க. அரௌண்ட் 2 lakhs பீப்புள் வந்துட்டு அப்ளை பண்ணுவாங்க. இதுல 1 lakh பீப்புள் நியர்பை ஒரு 60% வந்துட்டு தமிழ் எலிஜிபிலிட்டியை கிளியர் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க எக்ஸாம்ஸ்க்கு போனாலும் அவங்க வந்துட்டு பேப்பர் 2 ஸ்ட்ராங் வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. ஸோ பேப்பர் 2 வந்துட்டு அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா வச்சிருப்பாங்க. அப்போ வந்துட்டு அது 200 கொஷின்ஸ்க்கு ஒரு 150 கொஷின்ஸ் அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க.
போடுவாங்க. ஓகேங்களா, கரெக்டா? அப்ப மீதி 150 கொஸ்டின்ஸ் போட்டா நமக்கு எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமானா முடியாது. 200 கொஸ்டின்ஸ் வேணும். அப்ப மீதி 50 கொஸ்டின்ஸ் அவங்க இந்த பார்ட் பி அண்ட் பார்ட் சில வந்துட்டு எடுப்பாங்க. ஓகேங்களா? அப்ப நான் வந்துட்டு நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நீங்க ஓன் செல்ஃபா டெய்லியும் இந்த 1 மந்த்ல பேப்பர் 2 நீங்க வந்துட்டு ஓனாவே ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஃபார்மகாலஜிலாம் ஒருத்தவங்க ஆக்சுவலா நம்ம ஆல்மோஸ்ட் காலேஜ்ல இருந்து படிச்சுட்டு வந்திருப்போம். ஃபார்மகாலஜி யூனிட் 7, யூனிட் 8 இதை வந்துட்டு ஒருத்தவங்க சொல்லி தந்துதான் நம்ம படிக்கணும்லாம் இல்லை. ஓகேங்களா? அதனால நீங்க டெய்லியுமே பேப்பர் 2 வந்துட்டு நீங்க உங்களோட ஓன் ஷெட்யூல் போட்டு கொண்டு போங்க. நாம வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் பியை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? 75 கொஷின்ஸ் வருது. இந்த 75 கொஷின்ஸ்ல கண்டிப்பா நம்ம வந்துட்டு ஒரு 50 கொஷின்ஸ் போடணும். ஓகேங்களா? பார்ட் பில வந்துட்டு பாத்தீங்கன்னா 75 கொஷின்ஸ்ல 50 கொஷின்ஸ் போடணும். இதுதான் நம்ம டார்கெட். இந்த அளவு நான் உங்களை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். அதாவது கரெக்டா வந்துட்டு நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் நான் கொடுக்கக்கூடிய நோட்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தா. இன்னொன்னு, இந்த பார்ட் பி வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? ஏன்னா அதுல வந்துட்டு சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். அந்த சப்ஜெக்ட் எல்லாமே நீங்க ஸ்கூல்ல படிச்சதுதான். அவ்வளவு கஷ்டமா இருக்குமானா என்னை பொறுத்த வரைக்கும் இருக்காது. நீங்க அதை நினைச்சுக்கிறத பொறுத்து, நீங்க போடுற எஃபோர்ட்டை பொறுத்து அந்த கஷ்டங்கிறது. ஓகேங்களா? அடுத்தது பார்ட் சி வந்துட்டு மேக்ஸ் தான். நீங்க மேக்ஸே வரலனாலும் இங்க ஒரு 10th பேசிஸ்ல தான் இருக்கும். ஒரு பேசிக், ஒரு 10th பையன் வந்துட்டு ஒரு மேக்ஸ் எப்படி அவன் எக்ஸாம்ல கொடுத்துருப்பானோ அந்த அளவு தான் இருக்கும். அதனால அதை பத்தி ஒரி பண்ண தேவையில்ல. இந்த மேக்ஸ் 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். அட்லீஸ்ட் நம்ம 15 கொஸ்டின்ஸ் போடுறோம். அப்ப இதுல ஒரு 75ல ஒரு 50 கொஸ்டின்ஸ், இந்த 25ல ஒரு 15 கொஸ்டின்ஸ். அப்ப 65 கொஸ்டின்ஸ், 100 கொஸ்டின்ஸ்க்கு 65 கொஸ்டின்ஸ் டார்கெட் வைக்கிறோம். ஓகேங்களா? நம்ம ஜெனரல் பேப்பர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா 200 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி 150 கொஸ்டின்ஸ் எய்ம் வைக்கணும். அதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் பி பார்ட் சியை முடிச்சிடுவேன். இந்த நான் முடிக்கக்குள்ளேயே நீங்க நோட்ஸா மேக் பண்ணிக்கோங்க. எப்படி படிக்கணும் எல்லாம் சிலபஸை வச்சு சொல்றேன். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பேப்பர் 2 வந்துட்டு நீங்க ஓனா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு ஐடியாவே இல்லை அப்படின்னா, நான் டெய்லிக்கும் இங்க டே 1 டே 2ன்னு போலிங் போடுவேன் வாட்ஸ்அப்ல. கரெக்டா பாத்தீங்கன்னா அதை நோட் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும். அது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நடந்த ட்ரக் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்ஸ்ல டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின்ஸ். அப்ப அந்த கேட்ட கொஸ்டின்ஸ்ல இருந்து எப்படிலாம் டாபிக் வந்துட்டு வரும் அப்படின்னு அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ்க்கே எப்படி படிக்கணும்னு போலிங் போட்டுருவோம். அதுக்கு கீழே வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் 1 2 3 4 5 6ன்னு ஒரு டாபிக் கொடுத்துட்டே வந்திருப்பேன். அட்லீஸ்ட் டெய்லிக்கும் அந்த டாபிக் ஆச்சு கவர் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா நோட்ஸ் எடுங்க. ஓகேங்களா? படிக்க 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 சும்மா நம்ம ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் புக்ல படிப்போம். அடுத்தது வந்துட்டு நம்ம இன்னொரு ரெஃபரன்ஸ் புக்கை படிப்போம். லாஸ்ட் எந்த கண்டென்ட்டை எந்த ரெஃபரன்ஸ் புக்ல படிச்சோம்னே தெரியாத போயிடும். அப்ப நம்ம படிச்சுமே அது யூஸ்ஃபுல்லா இல்லாத போயிடும். இந்த எம்ஐ இருக்கு, யூபிஎஸ்சியில ட்ரக் இன்ஸ்பெக்டர் இருக்கு, டிஆர்டிஓல இருக்கு, மிலிட்ரி கேம்ப்ல இருக்கு, எய்ம்ஸ்ல இருக்கு, ஜிப்மர்ஸ்ல இருக்கு. நிறைய ஃபார்மசிக்கான கவர்மெண்ட் ரோல் வந்துட்டு இருக்கு. பட் நம்ம பீப்புள் வந்துட்டு அதை அட்ரஸ் யாரும் பண்றது இல்லை. ஓகேங்களா? இன்னொன்னு பெட்டர் ஆப்ஷன் பிரைவேட் ஜாபோட கவர்மெண்ட் ஜாப் நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ். அதனால நீங்க கொஞ்சம் இதுக்கு எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும். எல்லாமே ஒர்க்கிங் போவீங்க. அதுக்கான உங்க ஒர்க்கை தாண்டி உங்களோட ஓன் ஷெட்யூலை மேக் பண்றது அது உங்க கையில தான் இருக்கு. டெய்லி 3 hours கன்சிஸ்டன்சியா படிங்க. டெய்லி 3 hours கண்டிப்பா கிடைக்கும். அது காலையிலயோ ஈவினிங்கோ அது நீங்க உங்க ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஆனா டெய்லியும் 3 hours கண்டிப்பா படிங்க. 1 hours வந்துட்டு ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. 2 hours வந்துட்டு டெக்னிக்கல் பேப்பருக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்ப வந்துட்டு தமிழ் இப்ப நம்ம பண்ண போறது இல்ல. நம்ம வந்துட்டு ஜெனரல் ஸ்டடீஸ் தான் கவர் பண்ண போறோம். அடுத்தது மேக்ஸ் கவர் பண்ண போறோம். மோஸ்ட்லி 100 கொஸ்டின் 65 கொஸ்டின்ஸ். இந்த கிளாஸ் இந்த குரூப்ல இருக்கவங்க எல்லாமே கண்டிப்பா 55 கொஸ்டின்ஸ் போட்டுட்டேன். 50 கொஸ்டின்ஸ்க்கு மேல நான் வந்துட்டு இந்த பிலையும் பார்ட் சிலையும் போட்டுட்டாங்கிற அளவு தான் எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீட்பேக் இருக்கும். அந்த அளவு தான் நான் கண்டிப்பா கிளாஸை கொண்டு போவேன். ஓகேங்களா? பேப்பர் 2 வந்துட்டு 50% உங்களோட எஃபெக்ட்.
50% என்னோட எஃபர்ட். ஓகேங்களா? பேப்பர் 2 ஓகேங்களா? நீங்க வந்துட்டு 50% என்ன பண்ணணும் அப்படின்னா, அதான் சொன்னேன்ல, எல்லாத்துக்கும் ஃபார்மகாலஜி கண்டிப்பா ஈஸியா இருக்கும். எப்படி படிக்கணும்னு ஐடியா தந்துடுறேன். ஓகேங்களா? ரெஃபரன்ஸ் புக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம குரூப்ல போட்டிருக்கோம். அந்த ரெஃபரன்ஸ் புக் வந்துட்டு டிஎன்பிசி வெப்சைட்ல இருந்து நமக்கு சொன்னது. ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் வந்துட்டு நமக்கு ஒன்லைன் கொஷின்ஸா இருக்கனால நம்ம வந்துட்டு எவ்வளவுதான் படிச்சாலும் நிறைய ரெஃபரன்ஸ் புக் இருக்கு. எங்க இருந்து கொஷின் கேட்பாங்களே தெரியாது. அப்ப ஆல்ரெடி 2024ல அவங்க சில ரெஃபரன்ஸ் புக்கை சொல்லியிருக்காங்க. அந்த புக்கை தான் திரும்பி நாங்க உங்களுக்கு நான் குரூப்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதனால அந்த ரெஃபரன்ஸ் புக்கை வச்சு படிங்க. இப்ப வந்துட்டு சிலபஸ் பார்ப்போம். ஒரே நிமிஷம் இருங்க. பிடிஎஃப் வந்துட்டு கொஞ்சம் நிறைய இருக்கறனால அதான். ம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு டெக்னிக்கல் பேப்பர் வந்துட்டு பார்க்க போறோம். ஓகேங்களா? பேப்பர் 2 தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இந்த பேப்பர் 2 தான் 50% இந்த கிளாஸோட எஃபெக்ட் இருக்கும். நானும் சில காலேஜ் ஸ்டாஃப்ட்ட கேட்டிருக்கேன். அவங்களும் அவங்க சைட்ல இருந்து கிளாஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் கொஞ்சம் பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் பிளஸ் காலேஜ் ஸ்டாஃப்ஸ் கொஞ்சம் எடுப்பாங்க. ஓகேங்களா? எங்க காலேஜ்ல நான் படிச்ச காலேஜ்லயும் கேட்டிருக்கேன், காலேஜ்லயும் கேட்டிருக்கேன். அதனால அந்த ஸ்டாஃப் வந்துட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு கண்டிப்பா நம்ம வந்துட்டு 2 வந்துட்டு நம்ம கிளாஸ் சார்பா முடிச்சிருவோம். ஆனா இது மட்டும் எனாஃபா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா 50% வந்துட்டு உங்களோட ஹார்ட் ஒர்க் இருக்கணும். பேப்பர் 2 வந்துட்டு பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஜிஎஸ் பேப்பர் பேப்பர் 1ல பார்ட் பி ஃபுல்லாமே நான் சொல்லிடுவேன். ஏன்னா அது உங்களுக்கு புதுசு, எதுவுமே தெரியாது. பட் வந்துட்டு பேப்பர் 2ல வந்து அப்படி இல்லை. நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன படிச்சீங்களோ, செகண்ட் இயர்ல என்ன படிச்சீங்களோ, தேர்ட் இயர்ல என்ன படிச்சீங்களோ, ஃபோர்த் இயர்ல என்ன படிச்சீங்களோ, அதே தான் இங்க வந்துட்டு நமக்கு சிலபஸா இருக்கு. ஸோ எங்க படிக்கணும், எப்படி படிக்கணும்னு ஒரு மெத்தடாலஜி வந்துட்டு உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். அதை படிக்கிறது வந்துட்டு நீங்க தான் படிக்கணும். அதுக்குன்னு நாங்க சொல்லித் தர மாட்டேனா அப்படின்னா கண்டிப்பா சொல்லித் தருவோம். ஆனா இப்போ 1 மந்த்ல வந்துட்டு நமக்கு நெக்ஸ்ட் 1 மந்த் டார்கெட் என்ன அப்படின்னா, நமக்கு ஜூனோட டார்கெட் என்ன அப்படின்னா ஜிஎஸ் கம்ப்ளீட்டா முடிச்சிருப்போம். நீங்களும் ஜிஎஸ் அன்னன்னைக்கு கரெக்டா படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம டார்கெட் 65 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா, நம்ம எடுத்த உடனே வந்துட்டு டேரக்டா இதுல ஆக்சுவலா பேப்பர் 2ல வந்துட்டு 10 யூனிட்ஸ் இருக்கு. நம்ம எடுத்த உடனே கண்ணை மூடிட்டு டைரக்டா யூனிட் 10க்கு போயிடுறோம். ஓகேங்களா? நீங்க வந்துட்டு எம்ஃபார்ம்ல பார்மசூட்டிக்கலா பேப்பர் மேஜரா இருக்கட்டும், இல்ல காலேஜா இருக்கட்டும், இல்ல நீங்க வந்துட்டு பார்மசி பிராக்டிஸா கிளினிக்கல் பார்மசிஸ்டா இருக்கட்டும், எந்த டிபார்ட்மெண்ட்டா இருந்தாலும் உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பரை தாண்டி நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த சிலபஸை நீங்க தொட்டீங்கன்னா யூனிட் 10ல தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறீங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நமக்கு யூனிட் 10ல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா 200 கொஸ்டின்ஸ்க்கு 30 கொஸ்டின்ஸ், அதாவது ஒரு
40% ஆஃப் கொஷின்ஸ் இங்கேருந்து கேட்பாங்க அப்படின்ட்டாங்க. ஓகேங்களா? அப்போ கண்ணை மூடிட்டு நம்ம 30 கொஷின்ஸ்க்கு டார்கெட் பண்ணுறோம். இந்த 30 கொஷின்ஸ்க்கு தாராளமாக நாம் வந்துட்டு 30 கொஷின்ஸ் வாங்கலாம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இது ஃபுல்லுமே எத்திக்ஸ் பேப்பர் தான். நம்ம பிஃபார்மாக இருந்தால் ஆல்மோஸ்ட் 5th செம்மில் படிச்சிருப்பீங்க. ஃபார்ம்டியாக இருந்தால் 3rd இயரில் படிச்சிருப்பீங்க. ஜேஆர்னு ஒரு பேப்பர் படிச்சிருப்பீங்களே, பிஜே ஃபார்மசூட்டிக்கல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ், அந்த பேப்பர் தான். இங்க பாருங்க, இந்த ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் 1940, அப்புறமேட்டு ட்ரக் ரூல்ஸ் 1945, ட்ரக் காஸ்மெட்டிக் அண்ட் ரூல்ஸ் 2020, மெடிக்கல் டிவைஸ் ரூல்ஸ் 2017, and the new drugs and clinical trials rules 2019. இதே மாதிரி இது சிலபஸ் ஃபுல்லாமே இருக்கு. இதுல என்ன படிக்கணும் அப்படின்னா, டெய்லிக்கு நாங்க வந்துட்டு இப்ப போலிங் போடுறோம் பாருங்க வாட்ஸ்அப்ல. நேற்று 2 நாளா கூட போட்டிருப்பேன். ஓகேங்களா? கரெக்டா இன்னைய கொஷின்ஸ் பாருங்களேன். இன்னைய கொஷின்ஸை நீங்க வாட்ஸ்அப்ல எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா, நமக்கு இந்த ஃபார்மசி ஆக்ட் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருப்பாங்க. கண்டிப்பா டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சி இல்ல எம்ஆர்பி இந்த கொஷின்ஸ் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குன்னு தாண்டி டிஎன்பிசிக்கு எல்லா எக்ஸாமுக்கும் காமனா கேட்கக்கூடிய ஒரு மெத்தட் வச்சிருப்பாங்க. அதாவது இந்த டெக்னிக்கல் பேப்பர் விட்டுருங்க, பொதுவாகவே டிஎன்பிசி வந்துட்டு கொஷின் பேப்பர் எனக்கு தெரிஞ்சவங்க கொஷின் பேப்பர் செட் பண்ண போயிருக்காங்க. அதாவது குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்குலாம் டிஎன்பிசி நடத்தக்கூடிய சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் செட் பண்ண போயிருக்காங்க. டெக்னிக்கல் பேப்பருக்கு இன்ஜினியரிங் பேப்பருக்கு செட் பண்ண போயிருக்காங்க. அப்போ அவங்கள்ட்ட கொடுத்தது என்னன்னா, நிறைய அவுட் சோர்ஸ் கொடுத்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் கொடுப்பாங்க. கையில கொடுத்து இதை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் எடுங்க அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா, அந்த கொஷின் எந்த மெத்தட்ஸ்ல எடுக்கணும் அப்படின்னா, எடுக்கிறவங்களுக்கு ஒரு அட்ரஸ், ஒரு ஐடியா கொடுக்கறது தான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின். கண்டிப்பா இந்த கடைசி ஃபார்மசி ஆக்ட்ல ட்ரக் லைசன்ஸை பத்தி கேட்டிருந்தான் அப்படின்னா, இல்ல அந்த எக்ஸ் ஆஃபீஸர் வந்துட்டு கேட்டிருந்தான் அப்படின்னா, நான் அடுத்த கடைசி என்ன கேட்பான் அப்படின்னா, நாமினேட்டடை பத்தி கேட்பான். ஓகேங்களா? அப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பேஸ் பண்ணி தான் டிஎன்பிசியோட மெத்தட் இந்த எக்ஸாம்னு இல்லை, டிஎன்பிசி நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே இருக்கும். ஸோ அப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, டெய்லிக்கும் நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்ல எடுத்து யூனிட் வைஸா தான் நான் அதுல போஸ்ட் பண்றேன். கண்டிப்பா அவாய்ட் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஓகேங்களா? நீங்க நான் போஸ்ட் பண்றதை டெய்லிக்கும் படிச்சுட்டீங்க, அதை நோட்ஸா மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா 2026ல ட்ரக் இன்ஸ்பெக்டர் ஆகிறது கன்ஃபார்ம். அடுத்த நாள் பண்ணிக்கலான்னு ஒர்க்கை நீங்க தள்ளி தள்ளி வைக்க சிலபஸ் அதிகமாயிடும். அது என்னமா ஆயிடும், நீங்க சரி விட்டுறலாம் அப்படின்னு நடுவுல வித்ட்ரால் பண்ணிடுவீங்க. அப்ப நம்ம அந்த ஜேர்னியே வேஸ்ட் ஆயிடும். அதனால நீங்க வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு அண்ணனையே முடிச்சிருங்க. ஓகேங்களா? இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இன்னைய டாஸ்க்கு நான் கொடுத்துருந்தேன்ல ஃபார்மசி ஆக்ட் ரிலேட்டடா, நீங்க அதை கரெக்டா எல்லா டாபிக்கும் முடிச்சிருந்தீங்கன்னா, இங்க பாருங்க, யூனிட் 10ல கொஷின் ரோல் நம்பர் 7 பாருங்க. The Pharmacy Act 1948 as amendments from time to time, இதை நீங்க முடிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஃபார்மசி ஆக்ட்னாவே 2 கான்செப்ட் தான். ஒன்று பிசிஐ, இன்னொன்று வந்துட்டு ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில். இந்த 2 கான்செப்ட் தான் வரும். ஓகேங்களா? அப்போ வந்துட்டு அண்ணனை டாஸ்க்கு அண்ணனே முடிக்க ட்ரை பண்ணுங்க. தயவு செஞ்சு பெண்டிங் வைக்காதீங்க. சரி, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க யூனிட் 10 தான் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண போறீங்க. 30 கொஷின்ஸ் வருது. அடுத்தது நான் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, டைரக்டா நம்ம வந்துட்டு யூனிட் 7 போயிடுவோம். யூனிட் 7 பாருங்க. ஆல்மோஸ்ட் ஃபார்ம் டி படிச்சிருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்க 3rd இயர்ல ஃபார்மகாலஜி 1 படிப்பீங்க, 4th இயர்ல ஃபார்மகாலஜி 2, ஐ திங்க் 2nd இயரோ 3rd இயரோ ஃபார்மகாலஜி 1, 2 படிச்சிருப்பீங்கல்ல, அந்த பேட்டர்ன்லயே இருக்கும். நல்லா நோட் பண்ணீங்கன்னா, யூனிட் 7 வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபார்மகாலஜி 1 மாரியே இருக்கும். யூனிட் 8 வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மகாலஜி 2 மாரியே இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஜெனரல் ஃபார்மகாலஜி, ட்ரக் ஆக்டிங் ஆன் நர்வ் சிஸ்டம் சிஎன்எஸ், பெரிப்ரல் நர்வ் சிஸ்டம் ஏஎன்எஸ், அப்புறம் கார்டியோவாஸ்குலர் ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் ஹீமோபோய்டிக்ஸ் அண்ட் ரீனல் சிஸ்டம். இது எல்லாமே வந்துட்டு பேப்பர் ஃபார்மகாலஜி 1ல எல்லாம். நான்
கண்டிப்பா எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். நீங்க பிஃபார்மா இருந்தாலும் படிச்சிருப்பீங்க, எம்ஃபார்மா இருந்தாலும் படிச்சிருப்பீங்க. அப்ப பார்மகாலஜி வந்துட்டு கண்டிப்பா நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் யூனிட் 10 முடிக்கிறீங்க. யூனிட் 10 வந்துட்டு படிச்சீங்கன்னா அடுத்தது வந்துட்டு டெய்லியும் வந்துட்டு பார்மகாலஜி யூனிட் 7ஐயும் யூனிட் 8 பாருங்களேன். ட்ரக் ஆக்டிங் அண்ட் ஜிஐ ட்ரக் ஆக்டிங் அண்ட் எண்டோகிரைன் சிஸ்டம், இம்யூனோ பார்மகாலஜி அண்ட் 4 பார்த்தீங்கன்னா ஹீமோதெரப்பி, 5 பார்த்தீங்கன்னா பயோசி, அதுக்கப்புறம் மிசலேனியஸ் கொடுத்துருக்காங்களா. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எல்லாமே செகண்ட் இயர் ஃபார்மகாலஜி பேப்பர் 2 நிறைய இருக்கும். ஓகேங்களா. அப்போ ஃபார்மகாலஜின்னு இதை 2 யூனிட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர்டன் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். இதை ஒரே சப்ஜெக்டா நினைச்சு பாருங்களேன். ஃபார்மகாலஜி மட்டும்தான் படிக்கிறீங்க. அப்போ ஃபார்மகாலஜில இருந்து 40 கொஷின்ஸ் வருது. ஓகேங்களா. அப்ப யூனிட் 10 அந்த ஜூடிஸ்ல இருந்து எத்தனை கொஸ்டின் வருது? 30 கொஸ்டின்ஸ் வருது. ஃபார்மகாலஜில இருந்து எத்தனை கொஸ்டின் வருது? 40 கொஸ்டின்ஸ் வருது. அப்ப ஆல்மோஸ்ட் நீங்க எவ்வளவு கொஸ்டின்ஸ் கவர் பண்ணிருக்கீங்க? அதுல ஒரு 30, இதுல ஒரு 40, 70 கொஸ்டின்ஸ் ஓவரால் 200க்கு கவர் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா. அப்ப வந்துட்டு நீங்க எப்ப படிச்சாலுமே 2 சப்ஜெக்ட்ல தரவா இருக்கணும். ஒன்னு ஜூடிஸ்லயும், இன்னொன்னு ஃபார்மகாலஜிலையும். நீங்க ப்ரீவியர் கொஸ்டின்ஸை நான் 2024 கொஸ்டின்ஸை குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன். அதை எடுத்து சும்மா ரஃபா பாருங்களேன். அதுல என்னதான் இருக்குன்ட்டு பாருங்களேன். அதுல நீங்க கொஸ்டின் சிம்பிளா ஒன்லைன் கொஸ்டின்ஸா இருக்கும். நீங்க நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ்ல படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை அட்டன் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க படிக்கல அப்படின்னா காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும். ஓகேங்களா. அதனால டெய்லிக்கும் கண்டிப்பா வந்துட்டு ஃபார்மகாலஜி படிக்கிறீங்க, ஜூடிஸை வந்துட்டு படிக்கிறீங்க. ஓகேவா. அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் அடுத்தது வந்துட்டு இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் 2 கம்பல்சரி. ஓகேங்களா. இது வந்துட்டு எந்த ஒரு காம்ப்ரமைஸனும் இல்லாத ஃபார்மகாலஜியும் எனக்கு வந்தாலும் அதாவது ஃபார்மகாலஜி சப்ஜெக்ட் எனக்கு நல்லா வரும் இல்ல சுத்தமா வராது கான்செப்டே இல்ல, நான் ட்ரக் இன்ஸ்பெக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரே ஆஸ்பெக்ட்ல ஃபார்மகாலஜியும் ஜூடிஸையும் விட்டுறாதீங்க. ஓகேங்களா. கண்டிப்பா எனக்கு வருதோ இல்லையோ நான் டெய்லியும் பிராக்டிஸ் பண்றேன் அப்படின்னு இந்த 2 யூனிட், இந்த 3 யூனிட்டை முடிச்சிருங்க. ஃபார்மகாலஜி, ஜூடிஸ் 70 கொஸ்டின்ஸ்ல 70மே போடணும். அந்த அளவு நீங்க முடிக்கிறீங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஆப்ஷனல் ஒரு சாய்ஸ்ன்னு சொல்றேன். இப்ப எனக்கு வந்துட்டு பேசிக்கா பாத்தீங்கன்னா எனக்கு நல்லா வந்துட்டு பயோ பார்மசூட்டிக் அண்ட் ஃபார்மகோ கைனெட்டிக்ஸ் வரும். இதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சில பேருக்கு ஃபார்மசிஸ்டிக் பிடிக்கும், சில பேருக்கு மைக்ரோபயாலஜி பிடிக்கும், சில பேருக்கு காக்னிசிட்டி பிடிக்கும். அப்ப உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வந்திருக்கோ அந்த சப்ஜெக்டா அடுத்தது ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் காக்னிசி வருமோ அவங்க கண்டிப்பா யூனிட் 9 ஃபோக்கஸ் பண்ணுங்க. 20 கொஸ்டின்ஸ் வருது. இது ஃபுல்லாமே காக்னிசி தான். இந்த காக்னிசியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் புக்கை நீங்க என்னதான் ரெஃபர் பண்ணாலும் சில டாபிக்ஸை வந்துட்டு இண்டிவிஜுவலா ரெஃபர் பண்ணணும். ஒரே புக்ல இருக்காது, மல்டிபிள் புக்கை யூஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹோமியோபதி. ஓகேங்களா. நீங்க இந்த ஹோமியோபதிக்கே தனியா நீங்க பார்க்கணும். மெரைன் ட்ரக் தனியா பார்க்கணும். ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸ் இதை வந்துட்டு நமக்கு இதையும் தனியா தான் பார்க்கணும். அப்ப இதுக்கெல்லாம் வந்துட்டு சில அவுட் சோர்ஸ் புக்கை நான் கலெக்ட் பண்ணி ரெஃபர் பண்ணி உங்களுக்கு தரேன். ஆனா நீங்க இந்த மத்த ஃபார்மகாலஜி யூனிட்லாம் 1, 2, 3 பாருங்களேன். நீங்க வந்துட்டு நீங்க காலேஜ்ல படிச்சதே தான் இருக்கும். அதனால யாருக்கெல்லாம் காக்னிசி வருதோ அவங்க இந்த சப்ஜெக்ட் எடுக்கணும். ஓகேங்களா. யூனிட் 9 எடுக்கணும். அப்ப நீங்க நல்லா பாருங்க. 100 கொஸ்டின்ஸ் தரவு பண்ணிட்டீங்க. காக்னிசி படிச்சவங்க 100 கொஸ்டின்ஸ் தரவு பண்ணிட்டீங்க. என்னது ஜூடிஸ் தரவு பண்ணிட்டீங்க, ஃபார்மகாலஜி தரவு பண்ணிட்டீங்க, காக்னிசி தரவு பண்ணிட்டீங்க. அப்ப ஆல்மோஸ்ட் வந்துட்டு 90 கொஸ்டின்ஸ் நீங்க போட்டுருவீங்க. ஓகேங்களா. அதுல ஒரு பேப்பர் 1ல பார்ட் பி பார்ட் சில 65 கொஸ்டின்ஸ் போட்டீங்க அப்படின்னா 150 கொஸ்டின்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்ணியாச்சு. அப்ப வந்துட்டு நீங்க உங்க கையில தான் அது இருக்கு. ஓகேங்களா. அடுத்தது வந்துட்டு எனக்கு மைக்ரோபயாலஜி பிடிக்கும், எனக்கு நல்லா மைக்ரோபயாலஜி வரும் அப்படின்னா நீங்க அடுத்தது சூஸ் பண்றவங்க வந்துட்டு யூனிட் 3 அண்ட் யூனிட்
ஃபோரை சூஸ் பண்ணணும். மைக்ரோபயாலஜி வருது அப்படின்னா எனக்கு நல்லா ஆர்கனைஸ் எல்லாம் படிக்க பிடிக்கும், டிசீஸ்லாம் படிக்க பிடிக்கும் அப்படின்னா. இன்னொன்று, ஃபார்முக்கோ தெரப்யூட்டிக்ஸ் யாரெல்லாம் படிச்சிருக்காங்களோ பிடிக்குமோ அவங்களே இதை சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம வந்துட்டு காசஸ்னு இப்போ டிபி படிச்சா டிபியோட காசஸ்னா அதோட ஆர்கனிசத்தை பற்றி படிப்போம். அப்போ ஆல்மோஸ்ட் அதுவும் கவர் பண்ணிடுறதுனால ஃபார்மகோ தெரப்யூட்டிக்ஸ் பிடிச்சவங்களும் இதை படிக்கணும். இது ஃபார்மகோ மைக்ரோபயாலஜி பிடிச்சவங்களும் இந்த யூனிட்டை படிக்கணும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் மைக்ரோபயாலஜி, இம்யூனாலஜி வந்துட்டு 3 டாபிக் தான் இருக்கும். பாருங்களேன், லாஸ்டா கொடுத்து வச்சிருப்பான். இந்த 3 டாபிக் வந்துட்டு வேற ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கை ரெஃபர் பண்ணணும். அது என்ன ஸ்டாண்டர்ட் புக் அப்படின்னு குரூப்ல ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது யூனிட் 4 பாருங்க. இதுல இருந்து 50 கொஸ்டின்ஸ் வருது. யூனிட் 4ல வந்துட்டு பாத்தீங்களா, இதுவும் ஃபுல்லுமே வரும். ஓகேங்களா? ஆக்சுவலா மைக்ரோபயாலஜி வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் மைக்ரோபயாலஜி வந்துட்டு படிக்க கூடாது. ஓகேங்களா? நீங்க வந்துட்டு கிளினிக்கல் மைக்ரோபயாலஜி தான் அந்த புக், அதே மாதிரி புக்கை தான் ரெஃபர் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப நீங்க மைக்ரோபயாலஜி படிச்சிருந்தீங்க, அப்படி பிடிச்ச மைக்ரோபயாலஜி இல்ல ஃபார்மகோ தெரப்யூட்டிக் ஓகே எனக்கு இந்த எனக்கு வந்து பிடிச்ச சப்ஜெக்ட் தான் இருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதுல வந்துட்டு ஒரு 35 கொஸ்டின்ஸ் நீங்க அட்டன் பண்ணலாம். யூனிட் 4ஐயும் யூனிட் 3ஐயும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா. ஓகேங்களா? அடுத்தது, யாருக்கெல்லாம் ஃபார்மசூட்டிக்ஸ் பிடிக்கும்? இது எனக்கு ஏன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, எல்லாமே இந்த யூனிட் 1ஐயும் 2ஐயும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் இந்த 4 இயர்ஸா இருக்கட்டும், 6 இயரா இருக்கட்டும், இல்ல ஒரு ஃபார்மசி டிகிரியில நம்ம டோஸ், டேப்லெட் இது கூட தான் டிராவல் ஆயிருக்கோம். அப்ப சூட்டிஸ் கூட தான் நம்ம டிராவல் ஆயிருக்கோம். நம்மள தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம சூட்டிஸ்லயே தான் டிராவல் ஆயிருக்கோம். அப்ப எல்லாமே சூட்டிஸை வந்துட்டு படிக்கணும். ஓகேங்களா? பிடிச்சிருக்கு, பிடிக்கல, பிடிச்சவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. பிடிக்கலனாலும் கண்டிப்பா சூட்டிஸை வந்துட்டு படிங்க. பிடிக்கலங்கிற அந்த வேர்டுக்கே இங்க இடம் இல்லை. ஏன்னா சிலபஸ் இருக்கு. நான் இந்த டார்கெட் என்ன, எனக்கு 2026ல ட்ரக் இன்ஸ்பெக்டர் ஆகணும். அந்த டார்கெட்டுக்கு நான் என்ன பண்ணணும், இந்த 2 யூனிட் 1ஐயும் யூனிட் 2ஐயும் படிச்சுதான் ஆகணும். ஓகேங்களா? யூனிட் 2லயே பாருங்களேன், இது வந்துட்டு பாத்தீங்கன்னா யூனிட் 2லயே ஃபார்முகோ கைனெட்டிக்ஸ் வரும். ஆக்சுவலா ஃபார்ம் டேல வந்துட்டு பிபிகே அப்படிம்போம், பயோகினெட்டிக்ஸ் அண்ட் ஃபார்முகோ கைனெட்டிக்ஸ். அந்த சப்ஜெக்ட் அப்படியே கொடுத்து வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அதனால அதுல கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டாவே நீங்க ஈஸியா கொஸ்டின்ஸை வந்துட்டு அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்ப அப்புறமேட்டு யாருக்கெல்லாம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வரும்? இந்தியன் ஃபார்மகோபியா, இத நம்ம இதுக்கு நான் குரூப்ல வால்யூம் எந்த வால்யூம் படிக்கணும்னு அமுச்சுட்ருக்கேன். கண்டிப்பா இந்தியன் ஃபார்மகோபியாவில இருந்து 15 கொஸ்டின்ஸ் வருது. ஓகேங்களா? நீங்க வந்துட்டு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பிளஸ் இந்தியன் ஃபார்மகோபியா அதுல அந்த இதெல்லாம் பார்க்கணும். அதுல இருந்து இந்த 15 கொஸ்டின்ஸ் வருது. ஓகேங்களா? அதாவது 200 கொஸ்டின்ஸ்க்கு யாராலுமே படிக்க முடியாது. நீங்க படிக்கிற டாபிக்ல வந்து எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நீங்க அட்டன் பண்ற அளவு அந்த யூனிட்டை செலக்ட் பண்ணி படிக்கணும். அப்படி யூனிட் செலக்ட் பண்றது வந்துட்டு 150 கொஸ்டின்ஸ்க்கு யூனிட் செலக்ட் பண்ணணும். அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு அனலைசிஸ். நீங்க எம்ஃபார்ம்ல அனலைசிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த 25 கொஸ்டின்ஸ் வந்துட்டு யூனிட் 6ல ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஃபுல்லுமே நீங்க குரோமோட்டோகிராஃபி இதே மாதிரி தான் இருக்கும், கைட்லைன்ஸா தான் இருக்கும். கண்டிப்பா அனலைசிஸ் நீங்க எம்ஃபார்மா இருந்தீங்கன்னா இதை வந்துட்டு ட்ரை பண்ணுங்க. இந்த 25 கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கும். நான் வந்துட்டு இது ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சில பேர்த்துக்கு சில சப்ஜெக்ட் ட்ரையா இருக்கும், சில பேர்த்துக்கு சில சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்டா இருக்கும். அந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு போங்க அப்படிங்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட் படிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஆர்டர் அப்படின்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஜூடிஸ்ல காம்ப்ரமைஸ் இல்லை,
ஃபார்மகாலஜில காம்ப்ரமைஸ் இல்லை. அடுத்தது எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா மைக்ரோபயாலஜி பிடிக்கும். அப்போ நான் எதுக்கு போவேன், யூனிட் 4ம் யூனிட் 5ம் போவேன். அடுத்தது நான் வந்துட்டு நான் வந்துட்டு எதுக்கு போவேன் அப்படின்னா ஃபார்மசூட்டிக்ஸ் யூனிட் 1ம் 2ம் போவேன். அடுத்தது வந்துட்டு தான் நான் வந்துட்டு அனாலிசிஸ் போவேன். லாஸ்ட்டாக வந்துட்டு தான் காக்னசி போவேன். ஏன்னா எனக்கு காக்னசி அந்த டெர்மினாலஜிலாம் எனக்கு ஞாபகமே வச்சுக்க முடியாது. பிளான்ஸோட பொட்டானிக்கல் நேம்ஸ் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அப்போ எனக்கு வந்துட்டு நான் லாஸ்ட்டாக தான் வச்சுருப்பேன் காக்னசி. அதேமாரி இந்த குரோனாலஜிக்கல் அந்த ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எப்படி சூஸ் பண்ணணும்னு அந்த ஐடியாவை கொடுக்குறேன். ஓகேங்களா? எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? எப்படின்னா டெய்லியும் ஒரு ஃபார்மகாலஜியும் ஜூடிசியும் டெய்லியும் ப்ராக்டிஸ் வச்சுக்கோங்க. நோட்ஸாக முடிஞ்ச அளவு மேக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு இல்லை, கண்டிப்பாக நோட்ஸ் மஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? நோட்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஆக்சுவலாக இந்த எக்ஸாம்னு இல்லை, எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இல்லை நீங்கள் எதை ப்ரிப்பேர் பண்ண போனாலும் ஒரு 4 பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது 100% தான் ஒரு சக்ஸஸ். 25% வந்துட்டு நம்ம சிலபஸ். ஓகேவா? 25% வந்துட்டு நம்மளுடைய சிலபஸ். மீதி 25 சிலபஸை முக்கியமாக எல்லாமே மெமரி பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஃபார்மகாலஜி சிலபஸ் என்ன அப்படின்னா அந்த டாப்பிக்கை எனக்கு பார்க்காம சொல்ல தெரியணும். அப்போ சொன்னேன்னா என்ன தெரியுமா, ஃபார்மகாலஜி புக் இருந்தாவே நான் எடுத்து வச்சு நான் என் சிலபஸை படிக்க ஆரம்பிச்சிருப்பேன். இல்லை சிலபஸே நான் படிக்கல அப்படின்னா ஒவ்வொரு டைமுமே நான் சிலபஸை எடுத்து அதை நான் என்ன படிக்கணும்னு தேடிட்டு கிடக்கணும். இன்னொன்று, இப்போ நீங்க எக்ஸாம் ஹால்ல போய் உக்காந்துட்டீங்க, ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, இது இந்த சிலபஸ் இந்த யூனிட்ல இருந்து தான் வந்திருக்குன்னு அந்த அளவு ப்ரிடிக்ட் பண்ணணும். அப்ப அதை ப்ரிடிக்ட் பண்றதுக்கு சிலபஸ் ரொம்ப முக்கியம். சிலபஸை நீங்க பைகாட் பண்ணுங்க, இல்ல புரிஞ்சு படிங்க, இல்ல என்னமோ, ஆனா சிலபஸ்ல வந்துட்டு 10 யூனிட்ஸையும் நான் உங்களுக்கு சொன்ன மாரி ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு சிலபஸை படிச்சு முடிச்சிருங்க. அடுத்தது வந்துட்டு 25 இது 25% அச்சீவ்மெண்ட். அடுத்த 25 அச்சீவ்மெண்ட் என்ன இருக்கும்னா கண்டிப்பா வந்துட்டு நோட்ஸ் மேக்கிங் தான். இந்த சிலபஸ்க்கான நோட்ஸ் மேக்கிங் வந்துட்டு கண்டிப்பா இருக்கணும் 25%. ஓகேங்களா? இப்ப இந்த 25% நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க பாதி கடலை தாண்டிட்டீங்க. மீதி 25% என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நான் சிலபஸ் படிச்சிருக்கேன், நான் வந்துட்டு நோட்ஸ் வச்சிருக்கேன், இது எல்லாமே கொஸ்டினா மாறுதா, நான் படிச்சதெல்லாம் கொஸ்டினா மாறி இருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் அதுக்கு ஒரே வழி. ஓகேங்களா? அதனால 2019 கொஸ்டின்ஸ் இருக்கு, 2024 கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுதான் ட்ரக் இன்ஸ்பெக்டர்ல டிஎன்பிசி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி இன்னும் சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எம்ஆர்பி, யூபிஎஸ்சி ட்ரக் இன்ஸ்பெக்டர், இந்த கொஸ்டின் ரயில்வே ட்ரக் இன்ஸ்பெக்டர், மிலிட்ரி டிஆர்டிஓ ரயில்வே ஃபார்மசிஸ்ட், இதே மாதிரி வெவ்வேறு ரிசோர்ஸ்ல இருந்து அந்த அந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் எம்சிக்யூ வந்துட்டு நீங்க போட்டு பார்க்கணும். ஓகேங்களா? அப்படின்னாதான் நான் வந்துட்டு படிச்சதை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றேன்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது இது வந்துட்டு 25%. அடுத்தது வந்துட்டு 25% வந்துட்டு டெஸ்ட். நீங்க எந்த அளவு டெஸ்ட்டை போட்டு பாக்குறீங்களோ, கொஷின்ஸை போட்டு பாக்குறீங்களோ, அந்த அளவு கண்டென்ட் உங்களுக்குள்ள ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் நான் படிச்சுட்டேன், சிலபஸை படிச்சுட்டேன், நோட்ஸாக மேக் பண்ணிட்டேன், அதை ப்ரீவியஸ் இயர் கொஷனில் அப்ளை பண்ணிட்டேன், நான் 10வது யூனிட் இப்போ நான் முடிச்சிட்டேன், நான் திரும்பியும் நான் எல்லாமே படிச்சுட்டு தான் 10வது யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஜூனில் முடிக்கிறீங்க அப்படின்னா ஆகஸ்ட்ல தான் தொடுவீங்க. 2 மாதம் கேப்லாம் அந்த யூனிட்டே மறந்துருப்பீங்க. அப்போ நீங்கள் படிச்சும் வேஸ்ட் ஆகுது. அப்போ இது நான் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்? என்னுடைய படிச்சதை அடிக்கடி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருக்கணும். எதுல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? நம்மளுடைய எம்சிக்யூல தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப ஒரு சக்சஸ் அப்படிங்கிறது 25%, 25%, 25%, 4 25%. ஃபர்ஸ்ட் சிலபஸ், அண்ட் வந்துட்டு இது நோட்ஸ் மேக்கிங், தேர்ட் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஃபோர்த் வந்துட்டு டெஸ்ட் ப்ராக்டிஸ். ஓகேங்களா? இதை கன்சிஸ்டன்சியா பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க சக்சஸை நீங்களே நினைச்சாலும் தடுக்க முடியாது. ஓகேங்களா? ஆனா இதுல கன்சிஸ்டன்சி வேணும். 2 நாள் ஒரு ஆர்வத்துல ஒரு வாரம் படிப்போம், அது 1 மாசம் படிப்போம், நடுவுல வேற ஒர்க்ல கமிட் ஆகும், போ அப்படின்னு நின்ட்டீங்கன்னா இந்த 1 மந்த் படிச்சது வேஸ்ட்.
அப்போ வேஸ்ட் இல்லை, என்னைக்குமே நான் படிச்சது வேஸ்ட் ஆகாது. நீங்க அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பீங்களா, அது வேஸ்ட் ஆயிடும். ஓகேங்களா? அதனால நீங்க வந்துட்டு நடுவுல வித்ட்ரால் பண்ணாதீங்க. கொஞ்சம் அந்த எப்பவுமே ஒரு ப்ராசஸ் வந்துட்டு கஷ்டமா தான் இருக்கும். பட் அந்த ப்ராசஸ வந்துட்டு நம்ம அடாப்ட் பண்ணிக்குள்ள நாம எங்கேயோ ஷைன் ஆகுறோம்னு அதுக்கு மீனிங். ஓகேங்களா? ஒரு ப்ராசஸ் கஷ்டமா இருக்க ப்ராசஸ நம்ம அடாப்ட் பண்றோம் அப்படின்னா, நம்ம எங்கேயோ ஷைன் ஆகுறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதனால நீங்க வந்துட்டு கண்டிப்பா சிலபஸ் மஸ்ட்டு, நோட்ஸ் மேக்கிங் மஸ்ட்டு, பிராக்டிஸ் மஸ்ட்டு, டெஸ்ட் சீரிஸ் மஸ்ட்டு. ஓகேவா? அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா, இதுக்கு எல்லாத்துக்குமே எங்க படிக்கிறது? நீங்க ஓன் ஷெட்யூல் போட்டு பேப்பர் 2க்கு படிச்சாலும் ஓகே. இல்ல எனக்கு ஐடியாவே இல்ல அப்படின்னா, டெய்லியும் நான் குரூப்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரிலேட்டடா சில டாபிக்ஸ நான் போடுவேன். இந்த இப்ப 2 நாளா போட்டுட்டு இருக்கேன். ஐ திங்க் அதுக்கு நான் வந்துட்டு அதை என்னைக்குமே வித்ட்ரால் பண்ண மாட்டேன். அண்ட் ஸ்டில் இந்த குரூப், இந்த கிளாஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி ட்ரக் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் வர அடுத்த நாள் வரைக்குமே இருக்கும். ஓகேங்களா? நீங்க ரெகுலரா இதை வாட்ச் பண்ணி ரெகுலரா இந்த குரூப்ல மோஸ்ட் ஆஃப் நான் வந்துட்டு டைப் மெசேஜா போட்டுருவேன், வாய்ஸ் நோட்டா போட்டுருவேன். வாய்ஸ் நோட் மெசேஜ் எல்லாம் பார்க்காத விட்டுறாதீங்க. ஓகேங்களா? இன்னொன்னு கிளாஸ் வர ட்ரை பண்ணுங்க. ஏன் அப்படின்னா பேப்பர் 2 உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. நானே இல்லைனாலும் நீங்க ஓனா படிச்சுக்குங்க. பிளஸ் ஆனா பேப்பர் 1ல பார்ட் பி அப்படிங்கிறது நீங்க படிக்க முடியாது. நான் ஷோரா சொல்றேன், நீங்க தனியா படிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அதுல இருக்க யூனிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு யூனிட்ஸ். ஓகேவா? அதாவது பிஎஸ்சி பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சவங்க பேப்பரை நீங்க படிக்கணும். அவன் 3 வருஷம் படிச்சதை நீங்க பேப்பரா இங்க ஒரு யூனிட்டா படிப்பீங்க. ஹிஸ்டரி படிச்சவன், பிஎஸ்சி ஹிஸ்டரி படிச்சவன் 3 வருஷம் படிச்சதை நீங்க இங்க வந்துட்டு ஒரு பேப்பரா படிப்பீங்க. அப்ப ஒவ்வொரு பேப்பருமே நீங்க ஈஸியா முடிக்க முடியாது. கண்டிப்பா அதுக்கான கிளாஸ் மட்டும் என்ன மஸ்டா ஃபாலோ பண்ணுங்க. ஷோரா அதுக்கான நோட்ஸ் எல்லாமே நான் ப்ரொவைட் பண்ணுவேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு ஐ திங்க் யாருக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா உங்க கொஸ்டினை ரைஸ் பண்ணலாம், மைக்கா ஆன் பண்ணி. இது பேப்பர் 2க்கான ஒரு ஐடியா, எப்படி படிக்கிறது அப்படின்ட்டு. மைக் ஆன் பண்ணி உங்களோட டவுட் கேட்கலாம். ஹலோ? சரி, ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஐ திங்க் யாருக்கும் டவுட் இல்லைன்னு நான் நம்புறேன். இப்போ வந்துட்டு ஜிஎஸோட சிலபஸ் பார்ப்போம். இப்ப பாருங்க, ஜிஎஸ் பார்க்க போறோம். இங்க பாருங்க, பார்ட் ஏ வந்து பாத்தீங்கன்னா என்ன தமிழ் எழுதிட்டியா? எஸ் ஸ்டாண்டர்டா எவ்வளவு கொஸ்டின்ஸ், எந்த யூனிட்ல எவ்வளவு கொஸ்டின்ஸ், இலக்கம் 25 கொஸ்டின்ஸ், சொல்லாகராதி 15 கொஸ்டின்ஸ், அடுத்து எழுது திறன் 15 கொஸ்டின்ஸ், அடுத்தது வந்துட்டு கலைச்சொற்கள் 10 கொஸ்டின்ஸ், வாசி புரிதல் 15 கொஸ்டின்ஸ், மொழிபெயர்ப்பு 5 கொஸ்டின்ஸ், இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இது 50 கொஸ்டின்ஸ். அப்ப வந்துட்டு யூனிட்ஸ் இருக்கு.
எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு நான் 7 யூனிட்டையும் படிக்கணுமா அப்படின்னா தேவையில்ல. ஏன் அப்படின்னா ஒரு 40 கொஸ்டின் போட்டாவே இதுக்கு நான் வந்துட்டு எலிஜிபிள் ஆயிடுவேன். பட் இம்பார்ட்டன்டான யூனிட்ஸ், கொஸ்டின் அதிகமா இருக்க யூனிட்ஸ் பிளஸ் ஈஸியான யூனிட் எதுவோ அதுக்கு மட்டும் நம்ம ஃபோக்கஸ் கொடுத்தா போதும். ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, இலக்கணம். இலக்கணம் 25 கொஸ்டின்ஸ் வருது. அதுல நார்மலா பாருங்களேன், பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக. நீங்களா ஒரு 5th பையன்ட்டே இந்த பிரித்தெழுதுகள் சேர்த்து எழுதுகலாம் கொடுத்தா அவன் அழகா பண்ணிடுவான். அப்ப அந்த அளவு தான் வந்துட்டு அந்த எலிஜிபிள் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? குரூப், அதாவது டிஎன்பிசி குரூப் அந்த தமிழ் அங்க வர தமிழ் பேப்பரோட 10 மடங்கு இங்க டெக்னிக்கல் எக்ஸாம்ல வர தமிழ் பேப்பர் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நீங்க வந்துட்டு ஃபுல்லாலாம் படிக்க முடியாது. இதோட யூனிட் வந்துட்டு குரூப் 1 சிலபஸ் அப்படியே வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதை நீங்க ஃபுல்லா படிச்சீங்கன்னா குரூப் 1 எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு போயிடலாம், டெப்யூட்டி கலெக்டர் ஆயிட்டு போகலாம். ஓகேங்களா? அப்ப நான் ஒரு எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு இவ்வளவு படிக்கணுமா அப்படின்னா முடியாது. 3 மந்த்ல படிக்க முடியாது, ஷோரா சொல்வேன். அப்ப நான் எனக்கு எலிஜிபிள் அந்த 40 கொஸ்டின் போட்டா போதும். அப்ப என்னென்ன யூனிட்லாம் படிக்கணும் இந்த ஐடியாலஜியை நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா? அத அப்கமிங் கிளாஸஸ்ல உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். இத தமிழ் மீடியம் ஜெனரல் ஸ்டடீஸ் மட்டும் நான் தமிழ் பிளஸ் இங்கிலீஷ்ல எடுக்கிறேன். நீங்க தமிழ் மீடியமா இருந்தாலும் தமிழ்ல படிச்சுக்கோங்க, இங்கிலீஷ்ல மீடியமா இருந்தா இங்கிலீஷ்ல படிச்சுக்கோங்க. 2 பைலிங்குலா தான் கிளாஸஸ் இருக்கும். தனித்தனியா பைலிங்குலா கிளாஸஸ் இருந்தாலும் தனித்தனியா நோட்ஸ் வந்துடும். ஓகேங்களா? தமிழ் மீடியத்துக்கு தனியா நோட்ஸ் வந்துடும், இங்கிலீஷ் மீடியத்துக்கு தனியா நோட்ஸ் வந்துடும். அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க தமிழ்ல படிக்கிறதே ஈஸியா இருக்கும். ஏன் அப்படின்னா தமிழ்ல நம்ம சின்ன வயசுல இருந்து ஒரு கதையை தமிழ்ல கேட்டா ஞாபகம் வச்சுக்குவோம். இல்ல சில பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே இருக்காங்க, இங்கிலீஷ்லயே நல்லா தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா வருது அப்படின்னா நீங்க இங்கிலீஷை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஹிஸ்டாரிக்கல் டேர்ம்லாம் ரொம்ப கொஞ்சம் நிறைய இயர்ஸ் வரும், ஃபுல்லுமே ஹிஸ்டரி தான். நீங்க இதுல ஜெனரல் ஸ்டடீஸ் பார்ட் பில பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே ஹிஸ்டரி தான். ஸோ உங்களுக்கு ஹிஸ்டரியை வந்துட்டு இங்கிலீஷ்ல படிக்கல ட்ரையா இருக்கும். அது எப்படின்னா ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனே இருக்காது படிச்ச மாரி. அப்ப நீங்க அதை ஒரு கதையா தமிழ்ல வாங்கிட்டு அந்த இயர்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இன்னொன்னு, இந்த யூனிட் சிலபஸ் பாருங்களேன், யூனிட் 1, 2, 3, 4 இது வந்துட்டு தமிழ் இல்ல, இது பார்ட் பி பகுதி ஆ. ஓகேவா? ஜெனரல் ஸ்டடீஸ் அந்த 75 இது எல்லாமே டிஎன்பிசியோட அப்படியே சிலபஸ் கொடுத்துருக்கான். அதை நமக்கு இங்க எலிஜிபிளா வச்சிருந்தா நம்ம லிமிட்டா படிச்சிருக்கலாம். ஆனா இதை வந்துட்டு நமக்கு என்னவா வச்சிருக்காங்க, ஸ்கோரிங் சப்ஜெக்டா வச்சுட்டாங்க. அப்ப நம்ம ஓரளவு ரொம்ப டெப்தா இல்லைனாலும் ஓரளவு அந்த நாலேஜோட நம்ம எக்ஸாம்ஸை போய் கொடுக்கணும். ஓகேங்களா? இன்னொன்னு, இந்த இந்த பார்ட் பிஏ படிக்காத ட்ரக் இன்ஸ்பெக்டர் கிளியர் பண்ண முடியாது, ஷோரா சொல்றேன். ஏன் அப்படின்னா பார்ட் பிஏ படிக்கல அப்படின்னா நீங்க 200 கொஸ்டின்ஸ்க்கு, அதாவது பேப்பர் 2ல டெக்னிக்கல் பேப்பர்ல 200 கொஸ்டின்ஸ்க்கு 200 கொஸ்டினுமே அட்டன் பண்ணணும். கண்டிப்பா அது வந்துட்டு ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா கொஸ்டின்ஸே கொஞ்சம் டெப்தா வச்சிருப்பாங்க. இதே பார்ட் பில வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸே கொஞ்சம் லேசியா வச்சிருப்பாங்க, ஓரலா வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் இந்த இதே குரூப் 1க்கு நீங்க டிஎன்பிசி குரூப் 1ஓட கொஸ்டின்ஸ் இதே சிலபஸ் தானே கொஞ்சம் போய் பாத்தீங்கன்னா அதுக்கு டோட்டலா டிஃப்ரெண்ட் இருக்கும். அப்ப டெக்னிக்கல் பேப்பர்ல ஜெனரல் ஸ்டடீஸ் ஈஸியா தான் இருக்கும். ஸோ நீங்க மோட் ஆஃப் மீடியம் அப்படிங்கறது நீங்க சூஸ் பண்றது தான். அது தமிழ் மீடியமா எல்எஸ் இங்கிலீஷ் மீடியம் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்றது. ஓகேவா? எனக்கு இங்கிலீஷ் ஷோரா நல்லா வரும் அப்படின்னா இங்கிலீஷ் சூஸ் பண்ணுங்க, தமிழ் எனக்கு வரும் அப்படின்னா தமிழ் சூஸ் பண்ணுங்க. ஆனா கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும், பைலிங்குலா தான் இருக்கும். ஒரு அரௌண்ட் 200 பேஜஸ் அந்த கொஸ்டின் புக்லெட் மட்டுமே இருக்கும். நம்ம ஒவ்வொரு கொஸ்டின்ஸையும் படிச்சு ஓஎம்ஆர்ல ஷேர் பண்ணுவோம். ஓகேங்களா? அதெல்லாம் எப்படின்னு நான் அப்கமிங் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி சொல்றேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப சிலபஸ் ஜஸ்ட் யூனிட்ஸ் மட்டும் தமிழ் சொல்லிட்டு இங்கிலீஷ்ல வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் வந்துட்டு எடுத்தோடனே உங்களுக்கு தமிழ்ல சொன்னா அது உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். ஸோ இங்கிலீஷ்ல பார்க்கல அந்த டெர்மினாலஜி எல்லாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இப்ப. ஆனா
போக 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 நீங்க தமிழுக்கு எனக்கு பெஸ்டா அடாப்ட் ஆயிக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த படிக்கிறதுக்கான ஈஸியா இருக்கும். அந்த ஒரு இதுக்கு தான். எனக்கு இங்கிலீஷே ஈஸியா தான் வரும் அப்படின்னா நீங்க இங்கிலீஷ் தாராளமா சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பொது அறிவு. அதாவது இதுல ஒண்ணுமே இல்ல. நீங்க நல்ல டாபிக் பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து சயின்ஸ் படிச்சுட்டு வந்திருப்போம்ல. கண்டிப்பா ஃபார்மசின்னா நீங்க ஆல்மோஸ்ட் ஒரு பயாலஜி ஸ்டூடெண்டா தான் இருந்திருப்பீங்க. பயாலஜி படிச்சிருப்பீங்க, ஸோ அதில் பாலாஜி பாட்னி படிச்சிருப்பீங்க. ஆம், அப்ப நீ வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு இது ஈஸியா தான் இருந்தோம். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிருப்பீங்க. ஆனா இங்க என்ன பண்ணா பிசிக்ஸ் படிக்கணும், கெமிஸ்ட்ரி படிக்கணும், பிளஸ் பயாலஜி படிக்கணும், பாட்னி படிக்கணும். 4 சப்ஜெக்ட் படிச்சு எனக்கு எவ்வளவுதான் கொஸ்டின் கேக்குறாங்க? 5 கொஸ்டின் தான் கேக்குறாங்க. நான் இந்த யூனிட் படிக்கணுமா? படிக்க தேவையில்ல. ஓகேங்களா? நார்மலா தான் இருக்கும். நார்மலா இங்க பாருங்களேன். நீங்க நம்ம டிசீஸ்லாம் இதுல வரும். ஓகேங்களா? அப்ப இந்த நீங்க ஜெனரலா நீங்க அவாய்ட் பண்ணிட்டு போலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா யூனிட் 2 இந்தியன் புவியியல். இதுல இருந்து 5 கொஸ்டின்ஸ் வருது. இந்த யூனிட்டும் அவாய்ட் பண்ணிடலாம். தொடவே வேணாம். ஓகேங்களா? நீங்க எக்ஸாம் போற வரைக்குமே முடிக்கிற வரைக்கும் தொட தேவையில்ல. ஏன்னா ஆனா சிலபஸோட பேராகிராஃப் பார்க்கக்குள்ள சின்னதா இருக்க மாதிரி இருக்கும். பட் இதுல கண்டென்ட் வந்து அதிகம். அதனால நம்ம வந்துட்டு இந்த யூனிட்டை அவாய்ட் பண்ணிடுறோம். ஓகேவா? இல்ல எனக்கு இந்த யூனிட் படிக்கணும் அப்படின்னா 10th எஸ்எஸ்எல்சி ஸ்கூல் 10th பசங்க இருப்பாங்களே அவங்கள்ட்ட வாங்கி அந்த 10 லெசன்ஸ் இருக்கு. அந்த லெசன்ஸ் படிங்கன்னா இந்த 5 கொஸ்டின்ஸ்ல ஒரு 3 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாம். அதனால நான் வந்துட்டு இந்த யூனிட்டையும் விட்டு போறேன். ஓகேங்களா? இதை யூனிட் 3 பாத்தீங்கன்னா இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு, இந்திய தேசிய இயக்கம் வருது. இந்த யூனிட்டை நம்ம படிப்போம். ஓகேங்களா? இந்த யூனிட் ஈஸியா இருக்கும். இது வந்துட்டு ஹிஸ்டரி பிளஸ் ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இதுல இருந்து 10 கொஸ்டின்ஸ் வருது. கண்டிப்பா இந்த யூனிட்டை நம்ம படிப்போம். இதையும் நம்ம நடத்துவோம். ஓகேவா? இதை நம்ம எப்படி கவர் பண்ணுவோம்னு சொல்றேன். அடுத்தது இந்திய ஆட்சியல், அதாவது இந்தியன் பாலிட்டிக்கல் அப்படிம்போம், பொலிட்டிக்கல் பேப்பர் அப்படிம்போம். 15 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஆக்சுவலா இந்த பேப்பரை படிக்கக்குள்ள நீங்க ஈஸியா இருக்கும். நீங்க என்னென்ன கவனிக்கிறீங்களோ அதான் வந்துட்டு இந்த பொலிட்டிக்கல் பேப்பர்ல படிப்பீங்க. ஈவன் விஜய் சிஎம் ஆனார்ல, அந்த இன்சிடென்ட் கூட இந்த பேப்பர்ல படிப்பீங்க. அப்ப வந்துட்டு உங்க அன்றாட, அதாவது டே பை டே லைஃப்ல என்ன நீங்க பாக்குறீங்களோ அதை தான் இங்க அப்படியே ஸ்டெடிஸா கொண்டு போவீங்க. சோ இந்த பேப்பர் ஈஸியா இருக்கும். இந்த 15 கொஸ்டின்ஸ் நம்ம டார்கெட். ஓகேவா? அடுத்தது தமிழ்நாட்டு வளர்ச்சி நிர்வாகம். ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெவலப்மெண்ட். ஓகேவா? இதுல இருந்து 20 கொஸ்டின்ஸ் வருது. இந்த டாபிக் வந்துட்டு ஃபுல் இவ்வளவு பெரிய பேராகிராஃப் இருக்கு. இவ்வளோத்தையும் நம்ம படிக்க போறது இல்லை. இதுல இருந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கண்டென்ட்டை மட்டும் படிச்சுட்டு போறோம். ஓகேவா? ஏன் அப்படின்னா நம்ம ஜிஎஸ் கரைச்சு குடிச்சு டெபுட்டி கலெக்டரா ஆக போறது இல்லை. நமக்கு வந்துட்டு ஒரு 50 கொஸ்டின்ஸ் 150 கொஸ்டின்ஸ் போட்டா எனக்கு வந்துட்டு ட்ரக் இன்ஸ்பெக்டர் ஆயிடுவேன். ஓகேவா? அந்த அளவு நான் படிச்சா போதும். ஏன் அப்படின்னா இதெல்லாம் வாஸ்ட் சிலபஸ். நீங்க வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 5ஆண்டு திட்ட மாதிரின்னு இருக்குல்ல, 5 இயர் பிளான் மாடல்ஸ், இதையே 3-4 கிளாஸ் எனக்கு எடுத்திருக்காங்க. ஈவன் நான் வந்துட்டு படிக்குள்ள. ஓகேங்களா? அப்ப நான் உங்களுக்கு 3-4 கிளாஸ் இதே மாதிரி ஒவ்வொரு டாபிக்கும் எடுத்தேன்னா ஆல்மோஸ்ட் இந்த இயர் பத்தாது. ஒன் இயர் இந்த சிலபஸ் முடிக்க, அதாவது இந்த யூனிட் ஃபுல்லா 6 யூனிட் முடிக்க ஜெனரல் ஸ்டடீஸ்ல 1 இயர் ஆகும். அப்ப எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், எதெல்லாம் கொஸ்டின் ஏரியா அப்படின்ட்டு அதை மட்டும் படிச்சுட்டு போறோம். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வருமா அப்படின்னா அந்த சந்தேகம் உங்களுக்கு தேவையில்ல. கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். அதே மாதிரி ஏரியாவை தான் நம்ம சூஸ் பண்ணி நடத்த போறோம். ஓகேவா? நீங்க கொஸ்டின்ஸ் வரல, ரிஃப்ளெக்ட் ஆகல அப்படின்னா ஜிஎஸ் இந்த 100 கொஸ்டின்ஸ்க்கு நான் கேரண்டி. என்னோட இந்த வாட்ஸ்அப் குரூப் கேரண்டி. ஓகேவா? அந்த அளவு தான் நம்ம இந்த ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் சொல்லி தர போறோம். பேப்பர் டெக்னிக்கல் பேப்பரை உங்க 50%, என்னோட 50%, இந்த எஃபோர்ட்ல டெக்னிக்கல் பேப்பரை சொல்லி தர போறோம். ஓகே. இது வந்துட்டு அதாவது தமிழ் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவோம் சிம்பிளா.
இது வந்துட்டு 20 கொஷின்ஸ் கேட்குறாங்க. இதுவும் ஈஸியா தான் இருக்கும். இதையும் நம்ம படிப்போம். ஓகேங்களா? அப்ப நம்ம டார்கெட் ஜிஎஸ்ல என்னது? யூனிட் 6, யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 3 இந்த 4 யூனிட்ல இருந்தா கொஷின்ஸ். இந்த 4 யூனிட்ல இருந்து எவ்வளவு கொஷின்ஸ் வரும்? 55 கொஷின்ஸ் வந்துடும். அதாவது 65 கொஷின்ஸ் வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா மேக்ஸ். மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூடுன்னு இருக்கும். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க சம்மா சால்வ் பண்ணுவீங்க. மென்டல் எபிலிட்டி 10 கொஷின்ஸ் இருக்கும். இது வந்து ஸ்பாட்ல சிந்திச்சு யோசிப்பீங்க. இந்த கொஷின்ஸ்ல எப்படிமா இருக்கும்? இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு கடைக்கு அதாவது எப்படி சிம்பிளா சொல்லணும்னா இப்ப வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏங்கிற ஒரு நபரோட ஏங்கிற ஒரு பர்சனோட ஏஜ் வந்துட்டு 6 இருக்கு. அப்ப அவங்க சிஸ்டரோட ஏஜ் வந்துட்டு 3 இருக்கு, ஆஃப் இருக்கு. அப்ப அவங்க வந்துட்டு 17க்குள்ள அவங்க ஏஜ் என்னவா இருக்கும்? அப்ப வந்துட்டு 67 நம்ம ஆன்சர் போடணும். அங்க வந்து 13 இருக்கும். ஆஃப் நம்ம இங்க படிச்சோடனே 6ல 6ல ஆஃப் 3, அப்ப 70ல ஆஃப் 35 சூஸ் பண்ணிட்டு வந்துருவோம். இதே மாதிரி சின்ன சின்ன நம்மளுடைய ஸ்கில்ஸை வந்துட்டு அவங்க மென்டல் எபிலிட்டியை வந்துட்டு அவங்க டெஸ்ட் பண்றாங்க. அப்ப இந்த 10 கொஸ்டின்ஸ் அப்படிதான் இருக்கும். இதுவும் ஈஸியா தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது இதே சிலபஸை இங்கிலீஷ்ல சரி நாம என்ன கவர் பண்ண போறோம், நம்ம கிளாஸை என்ன எப்படி கொண்டு போக போறோம் அப்படின்னு சின்ன ஒரு பிரீஃபை இங்கிலீஷ்ல வச்சு சொல்லிடுறேன். ஒரே நிமிஷம் இருங்க. இப்ப பாருங்க, நம்ம என்ன இந்தியன் பாலிட்டியை நம்ம எப்படி முடிக்க போறோம் அப்படின்னா 3 கிளாஸஸ்ல முடிக்க போறோம். ஓகேங்களா? கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, பிரிகாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், சைலண்ட் ஃபியூச்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், யூனியன் டெரிட்டரி, ஸ்டேட் அண்ட் சிட்டிசன்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டைரக்டிவ் பிரின்சிபல், ஸ்டேட் பாலிசி, யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், யூனியன் லெஜிஸ்லேச்சர், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், லோக்கல் கவர்மெண்ட்ஸ். இது வரைக்கும் ஒரு பாட்டா முடிச்சுட்டு பஞ்சாயத்து ராஜ், ஸ்பிட் ஆஃப் ஃபெடரலிசம், சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், எலெக்ஷன்ஸ், இந்தியா ஜுடிஷியரி சிஸ்டம் இன் இந்தியா, ரூல் ஆஃப் லா, இது வரைக்கும் ஒரு பாட்டா முடிச்சுட்டு கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப், ஆன்டி கரப்ஷன் மெஷர்மெண்ட்ஸ், லோக்பால் அண்ட் லோகாயுத், ஆர்டிஐ, எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன்ஸ், கன்சியூமர் ப்ரொடக்ஷன், human rights, political parties and political party systems in India, plus current affairs. இது வரைக்கும் இத 3 பாட்டா 3 கிளாஸஸ்ல முடிக்க போறேன். சரி, இத நான் எப்படி முடிப்பேன் அப்படின்னா ஆல்ரெடி இந்த சிலபஸ் எல்லாமே குரூப் 1 சிலபஸ். ஓகேங்களா? அப்ப ஆல்ரெடி யூடியூப்ல நிறைய பேர் என்னோட இன்ஸ்டியூட்ல, நான் ஒரு இன்ஸ்டியூட்ல படிச்சேன். அந்த இன்ஸ்டியூட்ல சாருங்க வந்துட்டு வீடியோ பண்ணி வச்சிருக்காங்க இந்த சிலபஸ்க்கு எல்லாத்துக்குமே.
அந்த வீடியோவை உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணி விடுவேன். ஓகேங்களா? யூடியூப் லிங்கை வந்து ஷேர் பண்ணி விடுவேன். நீங்க ஒன்ஸ் அந்த வீடியோவை சும்மா நோட்ஸ் எடுக்காம நீங்க ஜஸ்ட் லைக்னு பாருங்க. அப்போ ஒரு டாபிக்கை ஃபுல்லா பார்க்கக்குள்ள அந்த டாபிக்னா என்னன்னு உங்களுக்கு புரிதல் கிடைச்சிரும். ஓகேங்களா? இங்கிலீஷ்லயும் அனுப்பிச்சு விடுறேன், தமிழ்லயும் அனுப்பிச்சு விடுறேன். 2 மீடியத்திலயும் தனித்தனியா அனுப்பிச்சு விடுறேன். புரிதல் கிடைச்சிரும். புரிதல் இந்த வீடியோ பார்த்த பிறகு நான் ஒரு கிளாஸ் எடுப்பேன். என்ன அப்படின்னா, இந்த இதுல இருந்து எது கொஷினா மாறும் அப்படிங்கறத நான் கிளாஸா உங்களுக்கு பண்ணிடுவேன். அதை எதை பேஸ் பண்ணா டிஎன்பிசியில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க பாருங்க, அதை வச்சு இந்த கிளாஸஸ நான் எடுப்பேன். ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம டார்கெட் இந்தியன் பாலிட்டி. ஆனா உங்களுடைய இது வந்துட்டு ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் என்னோட டார்கெட். ஓகேங்களா? ஆனா பேப்பர் 2 டெக்னிக்கல் பேப்பர் பொறுத்த வரைக்கும் உங்க டார்கெட் என்னது? பாலிட்டி ஜிஎஸ்ல பாலிட்டி பிளஸ் என்னது ஜூடிஸ் பிளஸ் ஃபார்மகாலஜி, இந்த டார்கெட். ஓகேங்களா? இப்படி டெய்லிக்கு கொண்டு போனீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 100 days இருக்கு. ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல தான் எக்ஸாமு. இன்னும் எக்ஸாம் டேட் அஃபிஷியலா சொல்லலை. பட் எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்ல எக்ஸாம் இருக்கு. இப்ப மே முடிய போகுது. சாலிடா 2 months இருக்கு. நீங்க ஏற்கனவே படிச்ச ஃபார்மசி தான், அது திரும்பியும் எடுத்து லைட்டா ரீகால் பண்ணி ஜெனரல் ஸ்டடிஸை ஓரளவு மேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, தமிழ் எலிஜிபிலிட்டியை 40 கொஸ்டின்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ரக் இன்ஸ்பெக்டர் 9 போஸ்டிங்ல நீங்களும் ஒரு போஸ்டிங்ல இருக்கலாம். ஓகேங்களா? அப்ப அதுக்கான எஃபோர்ட் அப்படிங்கறது நீங்க போடணும். உங்க டைம் அப்படிங்கறத நீங்க ஒதுக்கணும். ஓகேங்களா? எனிபடி ஹேவ் டவுட்ஸ்? உங்களுக்கு கிளாஸஸ் வந்துட்டு நியர்பை ஒரு 75 மெம்பர்ஸ் இருக்காங்க. 4 மெம்பர்ஸ் தான் வந்திருக்காங்க. கிளாஸஸ் வந்துட்டு யார் வந்தாலும் வரலனாலும் கண்டிப்பா நான் கொண்டு போயிட்டே இருப்பேன். நீங்க அதை ஃபாலோ பண்ணாலும் இல்லைனாலும். ஏன் அப்படின்னா இந்த குரூப் அப்படிங்கிறது உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல நீங்க ஜாயின் பண்ணது, யாருமே ஃபோர்ஸ் பண்ணி ஜாயின் பண்ணல. அப்ப வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அப்போ உங்க இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு டெய்லியும் அதை இந்த இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு போறது உங்களுடைய ஒரு கடமை. எதுக்கு? இந்த 2026 இருக்க ட்ரக் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்க வாங்குறதுக்கு. ஓகேங்களா? அப்ப கிளாஸஸ் அட்டன் பண்றது, நோட்ஸ் எடுக்கிறது எல்லாமே உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி. நான் வந்துட்டு ஜஸ்ட் சொல்லதான் முடியும். அதுக்கான ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஐ திங்க் ஓவராலா நம்ம குரூப் எப்படி இருக்கும், நம்ம கிளாஸஸ் எப்படி இருக்கும் எல்லாமே சொல்லிட்டேன். நாளையில இருந்து மண்டே ஆரம்பிக்குது. ஷார்ப்பா மண்டே மார்னிங் 6க்கு அந்த வீடியோ லிங்க் அனுப்பிச்சு விட்டுருவேன். அப்படியே அதே இப்ப 8 to 9 வந்துட்டு அது லைவ் வந்துருவேன். லைவ் வந்து நீங்க அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் லைவ் வந்துட்டு கிளாஸ் எடுத்துருவேன் அந்த டாபிக். அப்ப டக்குன்னு முடிக்க ஈஸியா இருக்கும். நம்ம ஜிஎஸ் வந்துட்டு இந்த மாசத்துல முடிக்கிறோம். நீங்க இந்த மாசத்துல வந்துட்டு அது கூடயே யூனிட் 10, யூனிட் 7, 8 ஃபார்மகாலஜி ஜூடிஸை வந்துட்டு முடிக்கிறீங்க. அப்ப இந்த மாசத்துல வந்துட்டு நம்ம அந்த ஜூன்ல முடிக்கக்குள்ள 300 கொஸ்டின்ஸ்க்கு நம்மளுடைய போஸ்டிங், அந்த போஸ்டிங் வாங்குற 300 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம எத்தனை கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் ஆகும்? யூனிட் ஆல்மோஸ்ட் இதுல 65 கொஸ்டின்ஸ் சொன்னா பேப்பர் பார்ட் பி அண்ட் சில, அப்ப 65 கொஸ்டின்ஸ் பிளஸ் எத்திக்ஸ் ஜூடிஸ்ல என்ன சொன்னேன் 30 கொஸ்டின்ஸ் சொன்னா 95 பிளஸ், அப்புறமேட்டு என்ன சொன்னேன் ஃபார்மகாலஜி சொன்னா 40 கொஸ்டின்ஸ் சொன்னா, அப்ப 130 கொஸ்டின்ஸ் 200 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம எவ்வளவு அச்சீவ் பண்ணிட்டோம்? 130 கொஸ்டின்ஸ் அச்சீவ் பண்ணிட்டோம். இன்னும் 70 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. அதையும் நம்ம அடுத்த 1 monthல முடிச்சிருவோம். அப்ப அடுத்த 15 daysல முடிச்சிருவோம். அப்ப மீதி 15 days உங்களுக்கு ரிவிஷன் பண்ண நல்லா இருக்கும். அதுக்கப்புறமேட்டு ஒரு 15 days டைம் இருக்கும். அதுல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் வைக்கிறோம். இது நடுவுல தயவு செஞ்சு நான் போலிங் போடுவேன். அந்த போலிங்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. அந்த ரெஸ்பான்ஸ் மட்டும் கூகுள் சாட் ஜிடிபில இருந்து எடுத்து பார்க்காதீங்க. ஸ்டாண்டர்ட் புக்கு ரெஃபர் பண்ணுங்க. ஏன் ஸ்டாண்டர்ட் புக் வேணும் அப்படின்னா, ஒரு கண்டென்ட் நீங்க படிக்கலான்னு போவீங்க, அதுல இன்னொரு கண்டென்ட் சேர்த்து இருக்கும், அதையும் சேர்த்து படிச்சுக்குவீங்க. நாளைக்கு அது கொஸ்டினா ரிஃப்ளெக்ட் ஆனா
அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இப்ப என்னென்ன சப்ஜெக்ட்க்கு என்னென்ன ரெஃபரன்ஸ் புக் படிக்கணும் அப்படிங்கறது நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் குரூப்ல. அதையே ரிட்டன் ஒன்ஸ் சொல்லிடுறேன். இருங்க, குரூப் பிடிஎஃப் இல்லைன்னா பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி சொல்லிடுறேன். நம்ம கிளாஸை வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஃபார்மகாலஜிக்கு பாத்தீங்கன்னா வச்சுக்கீங்களேன், ஆல்மோஸ்ட் நீங்க புக் வந்துட்டு பாத்தீங்கன்னா பத்மஜான்னு ஒரு புக் இருக்கு. ஓகேங்களா? அந்த புக்கை வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி கிளியர் பண்ணவங்க ஒருத்தவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு என்கிட்ட சொன்னாங்க. அவங்க வந்துட்டு அந்த பத்மஜா புக்ல தான் படிச்சாங்களாம். ஃபார்மகாலஜி பத்மஜா. ஓகேங்களா? கேடி திருப்பாத்தி வந்துட்டு அவ்வளோ டீட்டெயில்டா இல்லை. ஓகேங்களா? அதாவது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல டீட்டெயில்டா இருக்கா அப்படின்னா அவ்வளோ டீட்டெயில்டா இல்லை. நீங்க கேடி திருப்பாத்திக்கு பதில் வந்துட்டு நீங்க டீட்டெயில்டா அவங்க கண்டென்ட்டை கொண்டு போகணும் ஃபார்மகாலஜில அப்படின்னா இந்த ஒரு புக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. பட் திருப்பாத்தில நியூ அப்டேட்டா இருக்கு. இந்த புக் வந்துட்டு நியூ எடிஷன் இல்ல. ஓகேங்களா? இது ஓல்டு எடிஷன்ல தான் அவைலபிளா இருக்கு. நீங்க இந்த நியூ எடிஷன் வேணும் அப்படின்னா கேடி திருப்பாத்தியே ஃபாலோ பண்ணுங்க. இல்ல ஓல்டு எடிஷன் வேணும் அப்போ ஓல்டு எடிஷனே போதும் அப்படின்னா ரேங்கன் அண்ட் டேல்ஸ். ஓகேங்களா? 10th எடிஷன் அதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? குட்மேன் அண்ட் கில்மேன்ஸ் இதுவும் 14th எடிஷன் நல்லா தான் இருக்கும். கேடி திருப்பதி 9th எடிஷன் லேட்டஸ்ட் எடிஷனே ஃபாலோ பண்ணுங்க. ஃபார்மகாலஜிக்கு இந்த ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டேன். ஜூடிஸ்க்கு வந்துட்டு ஒரு புக்கு ஆல்ரெடி குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த புக்கு போதும். அதை தாண்டி என்ன பண்றீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுல இருந்தே நமக்கு அதாவது டிஸ்கோ அப்படிம்போம், அவங்க வந்துட்டு நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் ரூல்ஸ், ட்ரக்ஸ் அண்ட் மேஜிக் ரெமடிஸ் ஆக்ட், இந்த 2 டாபிக் வந்துட்டு பிடிஎஃப் அரௌண்ட் ஒரு 600 பேஜ் இருக்கு. இந்த பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நமக்கு தேவையான கண்டென்ட்டை படிச்சாவே நம்ம வந்துட்டு இதை கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதை ஐ ஹோப் இந்த செக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி படிக்கலாம்னு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருப்பேன். இந்த நான் சொன்னதை வச்சு நீங்க ஒரு ரூட் மேப் கிரியேட் பண்ணி அந்த ரூட் மேப்லயே கன்சிஸ்டன்சியா போங்க. எந்த ஒரு காரணத்துக்கு ஒன்றும் அந்த ரூட் மேப்பை வந்துட்டு வித்ட்ரால் பண்ணாதீங்க. இந்த ரூட் மேப்போட சக்சஸ் அப்படிங்கிறது நீங்க போஸ்டிங் வாங்கக்குள்ள அந்த ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஒரு டிஐ அப்படிங்கிறது ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆக்சுவலா அரௌண்ட் தமிழ்நாடு ஃபுல்லாமே 150 டிஐ தான் இருக்காங்க. அதுவும் 48 டிஐ தான் இருக்காங்க. இந்த 148 மெம்பர்ஸ்ல நீங்க ஒரு ஆள் அப்படிங்கறதுக்குள்ள அதோட ஒரு எமோஷன் ஃபீலிங்கை பார்த்துக்கோங்க. இன்னொன்னு லைஃப் லாங் கவர்மெண்ட் ஜாப்ஸ். ஓகேங்களா? குரூப் 2 ஈக்குவல் பொசிஷன். நீங்க ஒரு குரூப் 2 ஆபீசர், ஒரு முனிசிபல் கமிஷனருக்கு என்ன பொசிஷன் லெவல் இருக்கோ அதே இப்போ கேட்டகரியில நீங்க ட்ரக் இன்ஸ்பெக்டர் வருவீங்க. அப்ப அந்த போஸ்டிங் நினைச்சு படிங்க. ஆனா இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது கஷ்டமா தான் இருக்கும். இது ஓப்பனா சொல்லிடுறேன். ஓகேங்களா? இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது கஷ்டமா தான் இருக்கும். பட் படிச்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கன்சிஸ்டன்சியா ரிப்பீட் பண்ணீங்க அப்படின்னா அது ஹேபிட்டா மாறிடும். ஹேபிட்டா மாறக்குள்ள அது அந்த கஷ்டங்கிறது தெரியாது. ஓகேங்களா? அப்ப வந்துட்டு கன்சிஸ்டன்சிங்கிறது தான் ரொம்ப இந்த ப்ராசஸ்ல முக்கியம். இந்த ப்ராசஸ்ல பொதுவா ஓகேங்களா? நீங்க ஏதோ ஒரு இடத்த ரிட்டன் நான் சொல்ற வேர்டு அந்த டயலாக் என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு கஷ்டப்படுறீங்க அப்படின்னா எங்கேயோ ஷைன் ஆகுறீங்கன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். இந்த செக்ஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறேன். உங்களுக்கு எதாவது டவுட் அப்படின்னா பர்சனலா என் வாட்ஸ்அப்க்கு மெசேஜ் பண்ணுங்க. 9597902309 இது என் வாட்ஸ்அப் நம்பர். குரூப்ல வந்துட்டு அட்மின் மட்டும்தான் மெசேஜ் போட முடியும். இன்கேஸ் யூ ஹாவ் எனி டவுட் மெசேஜ் மீ ஆர் கால். ஓகேங்களா? எந்த நேரம் வந்தாலும் கால் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் ஈவினிங் டைம்ல கால் பண்ணுங்க. ஏன் ஈவினிங் டைம்ல நான் ஃபுல்லா ஃப்ரீயா தான் இருப்பேன். ஓகேங்களா? தேங்க்யூ. யாருக்கும் டவுட்ஸ் இருக்குங்களா? ராஜா ஹலோ. இல்லடா. தேங்க்யூ. தேங்க்யூ. அந்த நோட்ஸ் மட்டும் சென்ட் பண்றீங்களா திரும்பி? அந்த குரூப்லனா எதுவும் இல்ல ரீசெண்டா ஜாயின் பண்ணவங்களுக்கு.
நீங்க எங்களுக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிட்டர்ன் சென்ட் பண்றேன். ஏன்னா ஒவ்வொரு டைமும் ஒருத்தவங்க ஜாயின் பண்ணக்குள்ள அதை நான் ரிட்டர்ன் பண்ணக்குள்ள அதுல ஓவர்லோட் ஆகுதுன்னு கம்ப்ளைண்ட்டும் வருது. நீங்க ஓகே எனக்கு ஓகே சார். பர்சனலா மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ. எனி அதர் டவுட்? ராஜா வேற ஏதாவது சிலபஸை பத்தி இல்ல எப்படி படிக்கணும் இன்னும் கிளாரிட்டி கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா எனக்கு கால் பண்ணுங்க. எந்த நேரமா இருந்தாலும், ஈவன் அது நைட் ஒரு 12 o'clock, மார்னிங் ஒரு 4 PM, எந்த நேரமா இருந்தாலும் கால் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது நானும் உங்க கூட சேர்ந்து படிக்கிறேன். ஓகேங்களா? அப்ப கண்டிப்பா நாம அச்சீவ் பண்ணுவோம். தேங்க்யூ. ராஜா ஹலோ. நோட்ஸ் எல்லாம் சென்ட் பண்றா, இது புக்ஸ் ஏதாவது இருந்தா? குரூப்ல நான் எடுத்தோடனே எல்லாமே சென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் பிடிஎஃபாவே வச்சுக்குவீங்க. அதனாலதான் நான் டே பை டேவா அப்டேட் பண்ணிட்டு வரேன். ஆக்சுவலா இப்போ நீ இதுவரை 2 புக்கு தான் சென்ட் பண்ணிருக்க. ஒன்னு ஜூரிஸ்ப்ரூடென்ஸ்க்கு, இன்னொரு புக் ஏதோ சென்ட் பண்ணிருக்கேன். ஜூடிஸ்க்கு 2 சென்ட் பண்ணிருப்பேன். அந்த 2 புக்கு அந்த 30 யூனிட் 10க்கு அந்த 30 கொஸ்டின்ஸ்க்கு எனாஃப். நீங்க அதுல இருந்து மட்டுமே ரெஃபர் பண்ணா போதும். ஃபார்மகாலஜிக்கு உங்களுக்கு புக்கு ஷேர் பண்றேன். கேடி திருப்பாச்சி வச்சிருக்கேன், பத்மஜா வச்சிருக்கேன், குளுமன் பீமன் வச்சிருக்கேன். சரி, ஓகே. அதுல எது ரெஃபர் பண்றது? நீங்க நீங்க வந்துட்டு ரேங்க் அண்ட் டேல்ஸ் வந்துட்டு ரெஃபர் பண்ணுங்க. எனக்கு ஒருத்தவங்க பத்மஜா வந்துட்டு பாஸ் பண்ணவங்க ஒருத்தவங்க டிஐயா இருக்கவங்க கரண்டா அவங்க சொன்னது பத்மஜா படிச்சேன் அப்படின்னாங்க. நீங்க பத்மஜா ஃபாலோ பண்ணாலும் பரவாயில்ல. பத்மஜாவிலே நர்சிங்க்கு மட்டும் இருக்கும், அதை படிக்காதீங்க. எசென்ஷியல் ஜெனரல் ஃபார்மகாலஜி பத்மஜா இருக்கும், அதை படிங்க. புக்கு பிடிஎஃப் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே நான் ஷேர் பண்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் அப்டேட் பண்றேன். ஒரேடியா கொடுத்தா அதை நீங்க ஜஸ்ட் நோட்ஸா வச்சுட்டு பிடிஎஃப் ஓப்பன் பண்ண மாட்டீங்க. டெய்லியும் நான் குரூப்ல போடுறத ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் இருக்கும். ஒரேடியா நான் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்க அதை வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணுவீங்களா, எந்த அளவு யூட்டிலைஸ் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு ஒரு டவுட், கொஸ்டின் மார்க் வருது. ஏன்னா ஒரே நாள்ல நம்ம 50 பேருக்கு படிக்க மாட்டோம்ல. சோ அதான். ஓகேடா, தேங்க்ஸ்டா. ஓகே, பைடா. எனி அதர் பர்சன் ஹேவ் டவுட்? அப்ப நம்ம இந்த செக்ஷனை க்ளோஸ் பண்ணிடலாமா? தேங்க்யூ. ஒன் அண்ட் ஆல். தேங்க்ஸ்டா. தேங்க்யூ.